अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। அல்லாஹுடைய ஃபضல்ல மிஷ்காத்துடைய கிதாப் ஹதீஸ் பார்த்து வருகிறோம். இன்று பாபுல் வஸ்வசா மனக்குழப்பங்களை பற்றிய பாடம். ஹதீஸ் நம்பர் 63. கிதாப் எடுத்துங்க, திறந்து பாருங்க. கிதாப் இல்லாதவங்க பிடிஎஃப் எடுத்து ஃபோனில் வச்சுக்கிட்டு கூட பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கிதாபுல் ஈமானுக்கு அடுத்தது வஸ்வசாவுடைய பாடத்தையும் கொண்டு வராங்கன்னா, சில வஸ்வசாக்கள் மனிதனை அவன் ஈமானுக்கு ஆபத்து மாதிரி தெரியும். எந்தெந்த வஸ்வசாக்கள் ஆபத்து இல்லை, எந்தெந்த வஸ்வசாக்கள் ஈமானுக்கு ஆபத்து, அந்த வஸ்வசா வந்தால் என்ன செய்யணும், மனதில் அந்த மாதிரி மனக்குழப்பங்கள் ஏற்பட்டால் நாம் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா பல பேர் மனக்குழப்பத்தினாலேயே பெரிய பெரிய விபரீத முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் இப்படிலாம் சிந்தனை வருது, நம்ம மனுஷனே கிடையாது, நம்ம மூமினே கிடையாது, இல்லை நம்ம செத்து போயிடலாமா, அந்த மாதிரிலாம் சிந்தனைகள் வரும். அதனால் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈமானுக்கு அடுத்தது வஸ்வசாவுடைய பாடம், மனக்குழப்பங்களை பற்றிய பாடத்தை கொண்டு வருகிறார்கள். அல் ஃபசுல் அவ்வல் அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ தஆலா, அல்லாஹ் ஆகிறவன், தஜாவஸ அன் உம்மதி, என் உம்மத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா போக்கி விட்டான், மன்னித்து விட்டான். மா வஸ்வசத் பிஹி சுதூருஹா, அவர்களின் உள்ளங்களிலே வரக்கூடிய வஸ்வாசுகளை, மனக்குழப்பங்களை. மாலம் தஅமல் பிஹி, அதை கொண்டு அமல் செய்யாதிருக்கும் வரை. அவு ததக்கல்லம், அல்லது பேசாதிருக்கும் வரை. மனசில் என்ன வருது, இப்படி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு, அல்லது இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு, அதை செய்யாத இருக்க வரைக்கும் அல்லா தஆலா அதை மன்னிச்சிட்றான். மனசில் பயங்கரம் கோவம் வருது, அவனை அப்படியே துண்டு துண்டாக வெட்டணுண்டா, ரொம்ப பேர் நினைக்கிறான் அப்படி. அந்த மாதிரி வெட்டினா அவன் மனசில் நினைக்கிறதுக்கெல்லாம் தண்டனை. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 10 கொலை செய்கிறானோ, வாழ்நாள்லாம் 250-300 கொலை, இன்னும் அதிகமான கொலைகள் நடந்தது. பஸ்ஸில் ஒருத்தர் இடிச்சுட்டு உட்காந்து இப்படி ஒரு துப்பாக்கி டிமில் டிமில் டிமில்னு சுட்டுறோம்னு வருது அப்படியே. அப்படி நெசமாங்களா அந்த மாதிரி துப்பா டிமில் சுட்ட எண்ணத்துக்கு ஆகுது அப்படி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நினச்சிங்களா. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம், கடுமையான எண்ணங்கள்லாம் வருது மனசில். அதெல்லாம் நம்ம நடத்த முடியுமா? அதெல்லாம் அதுக்கெலாம் நல்ல தண்டனை கொடுக்குறது இல்லை. அப்படியே எண்ணங்கள் மனுஷனுக்கு அந்த வெறி கல்புக்குள்ளே, யாரும் அவனை திட்டுறான், ஒரு குத்தனா 32 பல்லு கல் விழுந்துடணும், இந்த மாதிரி எனக்கு வருது, குத்தி பல் விழுந்தால் தான் கணக்கு. அப்போ மாலம் அமல், அமல் செய்யாத வரைக்கும் நல்லா கணக்கில் வைக்கிறது இல்லை, அதை விட்டுறான். அந்த மாதிரி காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. அவை சரி, சில நாள் காரில் போயிட்டு இருப்பான், வேணும்னே முடிவெடுத்த பைக்கில் இப்படி குறுக்கல போய்ட்டுருப்பான், வேகமாக இடித்து அப்படியே தூக்கி பறக்கணும், அப்படியே பொத்துன்னு கீழே விழுகணும். அப்போலாம் எண்ணங்கள் வரதான் செய்யும். அது இடிக்க முடியுமா? இடித்தாதான் பிரச்சனை. மனசை நினைக்கிறான், எல்லாத்துல விட்டுறான். ஆமாம், அந்த மாதிரி மனம் வந்து அப்படிப்பட்டு வெறி பிடிச்சா நிற்கும். அது அவு தத்தக்கல்லம், அல்லது வாய் திறந்து பேசும் வரை அப்படின்னு. சில இதில் பேசணும்னு என்ன வரும், அவனை நாக்கு பிடிங்கி சாகிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். வரட்டும், அவன் விடுறானா பாருங்க, ஆத்தா அம்மான்னு எத்தனை கேள்வி கேட்குற பாரு. அவன் தான் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருங்களா, உங்கள் மேலே தனி முகபத் எனக்கு, டீ குடிக்கிறீங்களா, சரி போயிட்டான், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. அது பேச மனசு வர்றதில்லை.
வெறி வருது. அப்படியே அவங்க நல்லா அந்த முத்தாலிசா பார்த்தோன்னே நாக்கப்படிங்க சாப்பிட்ற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க சில பேர். முத்தாலிசா வந்து அஸ்ஸலாமு நல்லா இருக்கீங்களா ஹுசூர், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு டக்குன்னு பேச்சை மாற்றிடுறானோ. ஆக அது வாய் திறந்து பேசினால், செயலில் கொண்டு வந்தால் அதுக்குரிய கூலி கிடைக்கும். கொண்டு வராத வரைக்கும் அதுக்கு கூலி இல்லை. இது அல்லாஹ்வுடைய பெரிய ஃபஸ்ல். அல்லாஹ் தஆலா நம்ம விட்டு வச்சுட்டான். முத்தஃபன் நம்ம கல்வியில் நினைக்கிறதுக்கெல்லாம் தண்டனை இன்னத்துக்கு ஆவறது நம்ம. சரி. வான்ஹு கால ஜா நாசுன். இப்போ இது இன்னொரு விஷயம் தெரியுது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அதை மன்னிச்சிட்டான். அப்போ முன் சென்ற உம்மத்துகளுக்கு அதுக்கு தண்டனை இருக்குதுன்னு தெரியுது. மனசில் நினச்சாலும் தண்டனை இருக்குன்னு. இன்னும் சில இது படிக்க பார்த்தோம்னா, ஒருத்தன் தப்பான எண்ணங்கள் மனசில் வருது. ஆனால் சோஃபில் தௌபான்னு அந்த வெளி செயலில் கொண்டு வரலைன்னா அவரை சவாபை கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா இவனுக்கு அதன் மூலமாக ஒரு நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று வந்திருக்கிறது. ஏன்னா அந்த தவறு மனசில் வந்து அதை விட்டு தவிர்த்து கொண்டான் அல்லவா. அதனால் அன்னை பெண்ணு போகிற பார்க்கணும் மனசு தூண்டுது. உடனே அவன் வந்து தௌபான்னு திரும்பிக்கிற உடனே சவாப் அல்லாஹ் கொடுத்துட்றான். நீ அந்த தவறை விட்டும் மனதில் ஏற்பட்ட ஒரு தவறை தவிர்த்து கொண்ட காரணத்தினாலே. அன்ஹு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அறிவிக்கப்படுகிறது. கால ஜா நாசும் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் சிலர் வந்தார்கள் பெருமானாரிடத்திலே. ஃபஸஅலூஹு கேட்டார்கள். இன்னா நஜிது ஃபி அன்ஃபுஸினா மா யதஆலமு அஹதுனா அன் யதகல்லம பி. யாரை சொல்ல எங்கள் உள்ளங்களிலே சில பல எண்ணங்கள் வருகிறது, அதை நாங்கள் ரொம்ப பெரிதாக கருதுகிறோம், அவற்றை பேசுவதை மிகப்பெரிய பாவமாக கருதுகிறோம். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வருது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் மேலே சந்தேகம், ரசூல்லா மேலே சந்தேகம்லாம் வருது. இந்த மாதிரிலாம் வருது. எப்படி அந்த எண்ணங்கள் நினச்சோன்னா மண்டை வெடிச்சிடமா, அல்லாஹ் எனக்கு ஏன்டா இந்த மாதிரி நினைப்பு வருது, இந்த மாதிரி சிந்தனைலாம் வருது. அல்லாஹ் தஆலா நம்மளே படைத்தான், அல்லாஹ் யார் படைச்சிருப்பா? இந்த மாதிரி கல்புல போய் சைத்தான் வந்து போட்டு உலுக்கி எடுப்பான். செத்துடலாமான்னு வருது. சில நேரம் மேலேருந்து கீழும் செத்து போயிடலாமா, மண்டை வெடிச்சிடக்கூடாதா? இந்த மாதிரி தௌபா அது ரொம்ப பெரிய பாவமாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானை கேட்டாங்க, அவகது வஜத்துமுஹு, நீங்கள் எவ்வாறு அந்த எண்ணத்தை பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னா, அந்த எண்ணம் வருவது இது ரொம்ப தப்பான எண்ணம், இதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும், ஐயோ ஏன் தான் இந்த சிந்தனை எனக்கு வருது தெரியலையே அப்படின்னு வருதில்லை மனசில். அதை பாவமாக கருதுகிற சிந்தனையை அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. காலு நாம் ஆமாம் யா ரசூலல்லாஹ். கால தாக்க சரீஹுல் ஈமான், இதுதான் தெளிவான ஈமான் உங்களுக்கு இருக்கிறது என்பதற்கு அடையாளம். தெளிவான ஈமான் இருக்கிறதுனால தான் அந்த ஈமானில் வசுவாசுகள் வரும். சைத்தான் வந்து வசுவாசுகளை போடுவான். மின் ஷர்ரில் வசுவாசுகளின் தீமையை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட சொல்கிறாங்க. வசுவாசு வரும், உடனே நம்ம ஈமான் வந்து தடுக்கும். அல்லாஹ் தௌபா எந்தா இப்படி என்ன எனக்கு வருதோ அல்லாஹ் என்னை பாதுகாக்குவானாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை விட்டு நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது. அனுஹு கால, இப்போ நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபா செய்யணும், குல நாசூரா ஒதுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி வசுவாசம் அப்படின்னு பாதுகாத்துக்க அல்லா அப்படின்னு. அனுஹு கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது ஷைத்தானு அஹதக்கும், ஷைத்தான் உங்கள் ஒருவனிடத்தில் வருவான். அப்போ ஷைத்தான் வந்து மனிதர்களை பல வகையாக கெடுக்கிறான். சில பேரை செயல்கள் மூலமாக கெடுக்கிறான். கெடுத்து அவனை ஆபத்தில் மாட்டி விட்டு சந்தோஷப்படுவான். அவன் கஷ்டப்படணும். உதில் அன்னகும், இவர் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடம் சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கிறான். சாராய் கடை கூட்டி போவான், விபச்சார விடுதி கூட்டி போவான், கொலை செய்ய வைப்பான், கொள்ளை அடிக்க வைப்பான், திருட வைப்பான். இப்படி சில பேர் அதெல்லாம் செய்ய மாட்டானுவான். கெட்ட பேச்சு பேச வைப்பேன், மனசா போல நீங்களாம் இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி பாவங்க சாராய் கடை கூட்டி போவான்னா இப்போ என்ன செய்வான், ஒருத்தருக்கு வந்து கெட்ட பேச்சால் திட்டிக்கும், அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பேச்சால் கெடுப்பான். சரி, அதுவும் மற்ற சூஃபி உட்காந்துக்கிட்டார், சதா மூச்சு திக்கிறார், அல்லாஹு அல்லாஹ். இப்போ இவர் அப்படியும் எடுக்க முடியாது, யாரும் திட்டவும் மாட்டார், வாய் திறந்து பேசுகிறதே கம்மியாக பேசுகிறாரு. இவர் என்ன செய்கிறது, மனதில் போட்டு குழப்பங்களை உண்டு பண்ணி, நீ எல்லாம் ஒரு மனுஷன், இந்த சிந்தனை 1000 சிந்தனை கெட்ட சிந்தனையாக வருது, இதில் வேறு மூளையில் உட்காந்து சூஃபின்னு வேஷம் வேறு போடுறியா அப்படின்னு மனசில் 1000 சிந்தனைகளை போடுவான். எப்படி கிளப்ப முடியுமோ கிளப்புவான். கண்ட கெட்ட சிந்தனைகள் பொம்பளை பற்றிலாம் வரும். இப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர் சுபான்லா வரான், வாயில் சுபான்லா. நீ வரும் சுபான்லா எந்த மூளைக்கு சவாபி, அது சவாபை கிடைக்கும், அதாவது தான் கிடைக்கும். கையில் தஸ்வீம் பண்ணி வாயில் சுபான்லா, கல்புக்குள்ளே எல்லா கெட்ட எண்ணமும் இருக்குது. சினிமா நடிகலாம் உட்காந்துருக்கா. நீ எல்லாம் ஒரு சூஃபி, நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ
நீ எல்லாம் திக்ரு இப்படிலாம் கெடுப்பான். தொழுவார் தக்பீர் கட்டிட்டு அது இன்னும் தொழுகையில் 1000 சிந்தனை போட்டு குழப்பிட்டு சலாம் கொடுக்கும்போது இது தொழுகை இந்த தொழுகிறதுக்கு பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கலாமே, இப்படிப்பட்ட தொழுகிறதுக்கு பேசாமல் தொழுகாமல் இருக்கலாமே. அதுவும் சைத்தான் சிந்தனை தான். மனசை போட்டு கொலைப்பணும் தான் அவன் தான். உலக சிந்தனைகள்லாம் உலக சிந்தனையோடு அல்லாவின் சிந்தனையும் இல்லாமல் கண்டதையும் நினச்சிக்கிட்டு சினிமா இதுன்னு கண்டதையும் நினச்சிக்கிட்டு தொழுகிறதுக்கு நீ தொழுகாமல் உட்காந்துருக்கு. தொழுது என்ன பிரயோஜனம்? உன் தொழுகையை அல்லாத கபூலாக செய்வான், மூஞ்சியில் தூக்கி வீசுவான் கந்தால் துணி மாரி. இதெல்லாம் ஒரு தொழுகை வந்துட்ட மானம் காட்ட போயில சார் மூட்டில் உட்காரு அப்படி. இது சைத்தான் தான். அதுக்காண்டி உன் தொழுகையை கெடுக்கிறதுக்காக வேண்டி, உன் தஸ்பியை கெடுக்கிறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சு சிந்தனை போட்டு அடுத்து தொழுகாமல் போயிடுவான்ல அவன். ஏன்னா தொழுகலை என்னங்க தொழுகலை மன வறுமையாக தொழுகையா அதாங்க தொழுக மாட்டேங்கிறேன் அப்படின்னு. தஸ்பி ஓதலைங்களா அப்படின்னு. ஓதனா கல்வி எங்கேயோ போகுது, தஸ்பி எதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் அவனுடைய வசுவாசுகளில் ஒன்று, சைத்தானுடைய குபாடங்களில் ஒன்று. நுணுக்கமாக அவன் ரொம்ப பெரிய அறிவாளி. யார் எப்படி கெடுக்கணுமோ அப்படி கெடுப்பான். பெரிய பெரிய அறிவாளிகளாம் கமுத்து விட்ருக்குறான், நுணுக்கமாக கெடுப்பான். அவ்வளோதான். இப்போ அவனுடைய குபாடங்களை பற்றி உள்ள சரித்திரங்கள்லாம் சொன்னால் நேரமாயிரும், நாம் 4 பக்கம் ஓத வேண்டியிருக்கு. அதனால் நான் பேச்சை சுருக்கிறேன். நான் பயங்கரமான சைத்தான், 1 நம்பர் சைத்தான். கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதி ஷைத்தானு அஹதக்கும், உங்களில் ஒருவரிடத்திலே ஷைத்தான் வருவான். ஃபயக்கூல் சொல்லுவான், மன் ஹலக கதா, இதை படித்தது யார்? மன் ஹலக கதா, இதை படித்தது யார்? வானத்தை படித்தது யார்? பூமி படித்தது யாருன்னு கேட்பான். ஹத்தா யக்கூலு, கடைசியாக கேட்பான் கல்வியில், மன் ஹலக ரப்பக, இதெல்லாம் அவன் ரப்பு படைத்தான், ரப்பை படித்தது யார்? ஃபைதா பலகஹு, அந்த நிலைக்கு அவன் வந்து விட்டானேயானால் ஃபல் யஸ்தஇது பில்லாஹி வல் யன்தஹி, உடனே அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். அந்த சிந்தனையை விட்டும் உங்கள் நகர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், தௌபான் சிந்தனையை மாற்றி எந்திரிச்சு போயிடும் இந்த இடத்த விட்டு. முத்தஃபக்குன் அலைஹி. இல்லைன்னா ஷைத்தான் இன்னும் கெடுத்துக்கிட்டே வந்துருப்பான். இது நடக்கும். வானு கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸாலுன் நாஸு யதஸாஅலூன், மக்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்வார்கள், இவ்வாறு தொடர்ந்து கேட்டுக்கொள்வார்கள். ஹத்தா யுகாலு ஹாதா ஹலகல்லாஹு அல் ஹலக, இதோ அல்லாஹ் தான் சிருஷ்டிகளை படைத்தான். வமன் ஹலகல்லாஹ், அப்போ அல்லாஹ் படைத்தது யார் என்பது வரை பேசிக்கொள்வார்கள். வமன் வஜத மின் தாலிக ஷையன், இவ்வாறான கேள்விகள் ஒன்றை எவன் பெற்றுக்கொண்டான், மனசில் வந்துருச்சு, வசுவாசம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஃபல் யகுல், நீங்கள் சொல்லுங்கள், ஆமன்து பில்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டோம், அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னானோ அதை தெரிந்து கொண்டோம், அவன் சிருஷ்டிகளை படைத்தான். மற்றபடி அல்லாஹுடைய ஆரம்பம் என்ன முடிவு என்ன அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அதை பற்றி சிந்தனை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது ஆமன்து பில்லாஹி மலாய்கத்தி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிந்துக்கணும். வனிபன் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகது உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி வ கரீனுஹு மினல் மலாயிகா, உங்களில் எந்த ஒருவரும் இல்லை, அவருக்கு அல்லாஹ் தஆலா ஜின்கள் தான் ஷைத்தான்கள், கெட்ட ஜின்களுக்கு ஷைத்தான்கள்னு பேர். ஜின்கள் ஒரு வகை தானே. அது ஜின்கள் இருந்தும் மலக்குகள் இருந்தும் ஒரு கூட்டாளியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நியமித்தை தவிர, சாட்டியை தவிர யாரும் இல்லை. இப்போ எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா 2 கூட்டாளி வச்சுருக்கான். ஒன்று ஜின்னுடைய கூட்டாளி ஒருத்தர் இருப்பார், மலக்குடைய கூட்டாளி ஒருத்தர் இருப்பார். இந்த ஜின்னுடைய கூட்டாளியர் ஷைத்தான். அவன் வேலை என்னன்னு கேட்டால், உனக்கு கெட்டது செய்யும்படி தூண்டிக்கிட்டே இருப்பான். கெட்ட எண்ணங்களை தூண்டுவான், கெட்ட செயல்களை தூண்டுவான், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பேச்சுக்கள், இப்படி செய்யின்னு பிறக்கும் போதே கூட பிறன்ட்டான். நம்ம பிறக்கும் போதே ஷைத்தான்னு ஒரு பிள்ளை பிறக்கும், இவர் தான் அப்படின்னு பேர் வச்சு ஜாயின் பண்ணிடுவார். இப்போ அசார் பிறக்கிறாரு, பிறக்கும் போதே ஷைத்தான் ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கும் அசார்னு பேர் வச்சு இந்த அசாருக்கு இந்த ஜாயின் பண்ணிவிட்றாரு. அப்சல் பிறக்கிறாரு, ஷைத்தானுக்கு அப்சல்னு ஒரு பிள்ளை பிறக்கும், ஒன்று அப்சல்னு பேர் வச்சு நீ இனிமேல் வாழ்க்கையெல்லாம் இவருக்கு எடுப்பா விட்டுறது. அவரை வாழ்க்கையெல்லாம் அவருக்கு எடுக்கிறது தான் அவர் வேலை. இப்படியாக தாதா சர்கார் சொன்னாங்க, அதாவது என் ஷேகனாக சொன்னாங்க, அந்த காலத்தில் ஒருத்தருப்பா, இப்போ வந்து பாத நம்பி காலத்துலேருந்து மனுஷன் பிறந்துட்டே இருக்கான், ஒவ்வொருத்தருக்கும் ஷைத்தான் கூட பிறக்கிறான்ல. இப்போ மனுஷன் மௌத்தாக போயிடறான், ஷைத்தானுக்கு மௌத்துக்கு கியாமத்து வரைக்கும் டைம் வாங்கியிருக்கான், அவன் சாவறதில்லை. இப்போ அதனால் அவங்க எங்கே போகணுங்க, அடுத்த பக்கத்து காலை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிடிச்சி ஒவ்வொருத்தையும் கூட 100 ஷைத்தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆள் கூடயும் முந்திலாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஷைத்தான் ஒரு மலக்கு. இப்போ வந்து ஒரு மலக்கு 100 ஷைத்தான். அது நன்மையை சொல்லக்கூடிய ரொம்ப கம்மி, பாவத்தை தூண்டுற ஷைத்தான் ரொம்ப அதிகமாக. ஆனால் கியாமத்தில் நெருங்க ஒவ்வொருத்தங்களும் 100 ஷைத்தான் 150 ஷைத்தான் ஏறிக்கிட்டே போவாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறதுக்காக வேண்டி மகஃபிரத்து வாசலை முந்தி விட அதிகமாக திறந்து விட்றாங்க.
முந்தைய விட இப்போ அதிகமாக எல்லாம் மகஃபிரத் செய்கிறான். எந்த அளவுக்கு செய்கிறான்? பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் இப்போ 10ல் 1 10 சட்டங்கள் இருக்குது மார்க்க சட்டம், அதில் ஒன்றை விட்டாலும் அல்லாஹ் அவங்கள இன்றைக்கி பிடிப்பான். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க. கியாமத்து நெருங்க அதில் ஒன்று செஞ்சாலும் விட்ருவான் அவங்கள. பரவாயில்ல, ஒன்று செஞ்சாருப்பா பரவாயில்ல, இவ்வளோ நல்ல மனுஷன் அவர் அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா அவரை போனால் போதும் விட்ருவான் அல்லாஹ் தாலா. அந்த மாதிரி கியாமத்து நெருங்குது. அல்லாஹ் தன் மகஃபிரத்தையும் தன் ரஹ்மத்தையும் அதை திறக்க ஆரம்பிச்சிடலாம். ஆச்சா? அப்போ எல்லா கூடயும் ஒரு சைத்தான் இருப்பான். அந்த சைத்தான் கெட்டதை தூண்டுவான், மலக்கு நல்லதை தூண்டுவார். காலு வையாக்க யார் ரசூலுல்லாஹ், எஜமானே உங்கள் கூடவுமா யார் ரசூலுல்லாஹ், சைத்தான் பிறந்தான் உங்கள் கூடயும் சைத்தான் நல்லா வச்சுருக்கிறானா? கால ஆம் வையாய எங்கூடையும் தான் இருக்கிறான் பெருமானார் சொன்னாங்க. வலாக்கின் அல்லாஹ ஆனனி அலைஹி, ஆனால் அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான் அவனுக்கு எதிராக. அஸ்லம, அவன் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டான், எங்கூட தான் சைத்தான் சஹாபி ஆயிட்டார். வலா யமுருனி இல்லா பி ஹைரின், எனக்கு நன்மையை தவிர வேறு எதையும் அவர் ஏவுவதில்லை. அவன் ஷைத்தானாக இருந்தார் கூட அவர் முஸ்லீம் ஆகி இப்போ ரலியல்லாஹு அன்ஹு ஆகிட்டார், சஹாபி ஆகிட்டார். சொல்லக்கூட இருந்து அவர் நன்மை தான் தூண்டுவார். ரசூல் ஸல்லல்லாஹு கூட சைத்தானே முஸ்லீம் ஆயிடுறான், சைத்தானே சஹாபி ஆயிடுறான்னு பார்த்துங்க. ரவாஹு முஸ்லீம். வான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் ஆகிற மனிதனிலிருந்தும் அவன் இரத்த நாளங்கள் ஓடும், இரத்தம் ஓடும் இடங்கள் எல்லாம் அவன் ஓடுகிறான். உச்சந்திலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ஷைத்தானுடைய வசுவாசி இருக்கும். கண்ணை பாவம் செய்யும்படி தூண்டுவான், காதை தூண்டுவான், நாவை தூண்டுவான். ஷைத்தான் இருந்துகிட்டே இருப்பான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கணும். ஓடிடுவான். மனசில் ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சா உடனே என்ன செய்யணும்? தன்னே அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கோ, அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கிறப்பே விட்டு பாதுகாத்து. இதா மஸ்ஸஹத்துஹும் தாயிஃபத்தும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு, சைத்தான் கல்பில் ஒரு சின்ன எண்ணத்தை போட ஆரம்பிச்சோன்னே அதை வளரக்கூடாது. சிந்தனையை எதுவும் பெருசாக கூடாது. பொம்பளை வந்திருக்கிறா அவளை கடத்திட்டு போகிறது அப்படி இப்படிலாம் சிந்தனையை மேலே பெருசாகிட்டே போகக்கூடாது. ஏன்னா இது வந்துச்சு சைத்தான் சிந்தனை, இது அல்லாஹ்வுக்கு விரோதமான சிந்தனைன்னு தெரியுது. உடனே மசத்து தாயிஃபத்து மின ஷைத்தானி ததக்கர், உடனே அல்லாஹ் ஞாபகம் செய்வார்கள். முபஸ்ஸிரூன், அவர்கள் அறிவு கண் உள்ளவர்களாகி விடுவார்கள். உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி தௌபா செய்து வல்லதி இதா மஸ்ஸஹும் ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானின் நஸ்குன் ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். ஷைத்தான் உங்களை தீண்டனா, தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், ஒரு வெறி, ஒரு கோபம் உண்டாக்கினா உடனடியாக ஞாபகப்படுத்து, அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான்ட்டு பாதுகாவல் தேடுறேன். உடனே போயிரு, இல்லைன்னா ஷைத்தான் ரொம்ப போட்டு வாழ்ட்டி எடுத்துருவான். வான் நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சைத்தான் முஸ்லீம் ஆகிட்டான், நம்ம கூட சைத்தான் முஸ்லீம் மாதிரி இன்னும் வங்காஃபிராக போயிட்டான், கொழுமையாகிட்டு இப்போ நம்மளே ரொம்ப கெடுக்கிறானே அப்படின்னு ஒன்றும் குறப்படாதீங்க. அதுக்கு தான் என்ன ஆயுதம் இருக்குது? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் ஓடி போயிடறான். உடனே அல்லாஹ் ஞாபகம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக்கணும் ஷைத்தான் சிந்தனைகள். வான் நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் பனி ஆதம மௌலூதுன், எந்த ஒரு ஆதமுடைய மகனும் பிறப்பதில்லை, இல்லா யமஸ்ஸுஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை தீண்டியே தவிர. பிறந்த உடனே ஷைத்தான் வேலை காட்ட ஆரம்பிச்சிடறான், அவனை போய் கல்புக்குள்ளே போய் தீண்டுறான். அவனை ஹீன யூலது, அவன் குழந்தை பிறக்கும் நேரத்தில், பெற்றெடுக்கப்படும் நேரத்தில், பிறக்கும் நேரத்தில். ஃபயஸ்தஹில்லு, எனவே தான் அவர் சத்தம் எடுக்கிறார், சாரிகன் உரத்த குரலில், ராஃபிஅன் சௌத்தோ. குழந்தை பிறந்தனா வீரன் கத்துது பார்த்தீங்களா? மஸ்ஸி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக தான் குழந்தை கத்துன்னு கத்துது. 2 பேரை தவிர, கைர மரியம வபினா, மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் தவிர. இந்த 2 பேரையும் பிறக்கும்போது ஷைத்தான் தீண்டவில்லை. ஏன்பா? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா யார்? ஹன்னா. அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும்போது, அல்லாஹும்ம இன்னி உஈதுஹா பிக வ மின் ஸுர்ரியத்திஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் இந்த குழந்தை, இதனுடைய குழந்தை, அவைகளை ஷைத்தானை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை குழந்தை பிறக்கும் போது அந்த 2 பேரையும் தீண்டவே இல்லைன்னு குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த கணவன் மனைவி அல்லாஹும் ஜன்னிபின ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான மாரதத்துனா, எங்களை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக,
எங்களுக்கு பிறக்கும் குழந்தை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவேன் ஒரு கணவன் எப்பயும் துவாஞ்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களாம் ஷைத்தான் தீண்டவே மாட்டான் அப்படின்னு பெருமான சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் ஃபெசல், நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லி. وأنه قال رسول الله صلى الله عليه وسلم صياح المولود حين يقع نزعة من الشيطان. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சத்தமிடுவதாகிறது ஷைத்தானின் தீண்டுதலாக இருக்கும். முத்தஃபகுன் அலைஹி. وعن جابر رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إن إبليس يضع عرشه على الماء. இப்லீஸ் இருக்கிறானே அவன் தன்னுடைய அரிசி சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது அமைத்திருக்கிறான். கடலில் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரும் கடல்களில் போய் அவன் சிம்மாசனத்தை அமைச்சு காலங்காத்தால் எல்லாம் ஃபஜரோடு எல்லோரும் வந்துடணும், எல்லா சைத்தானுங்களும் வந்து எல்லோருக்கும் டியூட்டி பிரித்து கொடுக்குறான். நீ இந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ, எல்லாத்துக்கும் நீ கணக்கம்பாளையம், நீ கூத்தம்பாளையம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் டிபார்ட்மெண்ட்டு பிரித்து அனுப்பப்படுகிறது. சாயந்தரம் வந்தோம்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு என்ன செஞ்ச, என்ன சாதிச்ச நீ அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கார்குஜாரிகள் சொல்லணும். சுற்றிட்டு வந்து கார்குஜாரி சொல்கிறாங்களே அது மாதிரி அவங்க போய் மக்களுக்கெல்லாம் தபலியை செஞ்சுட்டு வந்து மக்களுக்கெல்லாம் தீயதை எத்தி வச்சுட்டு வந்து நைட்டு எங்கெங்கே போனவங்க நாங்கள் என்னென்ன கேரோட ஃபசலை கொண்டு இந்த இப்போ நல்லபடியாக கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க பார்த்ததை வந்து சொல்லணும். யார்? இதுதான் கார்குஜாரியாக வச்சுருக்கான். சும்மா எபாசு சராயாகு, அதன் பின் தன் படை வீரர்களை அவனை அனுப்பி வைப்பான். எஃப்தினூன் நாச, மக்களை ஃபித்னா செய்து குழப்பறதுக்கு, எடுக்கிறதுக்கு, குடிச்சீராக்கிறதுக்காக. அப்போ கடைசியில் எல்லோரும் வந்த பின்னாடி யார் வந்து சூப்பரான வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு மாலையிட்டு சால்வை பற்றி நாரே தக்பீர் சொல்லி அவங்க வரவேற்று மாலையில் யார் அற்புதமான செயலை செஞ்சாலும் பாராட்டு விழாவே வைப்பாங்க. சாயந்தரம் பாராட்டு விழாவே இருக்குது. அது மாதிரி சரியாக வேலை செய்யாமல் சோம்பேறி சைத்தான் திட்டு வேலை விட்டவனுக்கு ஏன்டா காலையிலேருந்து போய் ஒரு வேலையும் செய்ய வந்திருக்கிறேன், ஏன்னா ஒரு சைத்தானா அப்படின்னு அவங்க திட்டுலாம் இருக்குது, ஃபெசல் திட்டுலாம் இருக்குது. யாருக்கு? ஒழுங்காக வேலை செய்யாத சைத்தானுங்களுக்கு. அப்போது அதுனாகும் மின்ஹும் மஞ்சிலத்தன், அந்தஸ்தால் சைத்தானுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் என்றால் ஆலமும் ஃபித்னத்தன், ரொம்ப ஓவராக கட்டிச்சு, ரொம்ப அட்டகாசம் அநியாயம் ஜாஸ்தியாக பண்ணா பாருங்கள், ஃபித்னா அதிகமாக பண்ணா பாருங்கள், குழப்பம். அவன் சைத்தானுக்கு ரொம்ப நெருங்கிய சைத்தான். சாயந்தரம் வந்தானு கார்குஜாரி கேட்பான். அஹதுஹும் யக்கூல், அவர்கள் ஒருவன் சொல்லுவான், ஃபால்த்து கதாவ கதா, இந்த மாதிரி நான் செஞ்சேன். ஒருத்தன் அசத்தொழுவு போகலான்னு கிளம்பினான் ஒரு பையன், தெருவில் போஸ்டரை காமிச்சேன், தொழுவு வேடிக்கை பார்த்தேன்னா அவ்வளோ தொழுவு முடிஞ்சிச்சு, கெடுத்துட்டேன் இப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு நாள் ஒன்று சொல்லி கேட்பான். ஃபயக்கூலு மா சனாத்த ஷையன், இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்ல வந்துட்டேன், நீலாம் ஒரு சைத்தானா? யார்? அவன் திட்டுறான், போடா சைத்தான் பிடிச்ச சைத்தானே, யார்? கிறுக்கு பிடிச்ச சைத்தானு, அவனெல்லாம் சைத்தான்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்கேன். யார்? இதெல்லாம் ஒரு இப்லீஸ் ஆடா நீ, லானத்துல்லா யாலை. போய் வேலை செஞ்சு வந்தான்னா என்னென்ன பெரிய பெரிய காரியம் சாதிக்கணும், அவனுக்கு விருப்படான்னு தொழ வேண்டாம். அப்புறம் போய் அவன் தௌபா செஞ்சால் மன்னிச்சிட்டான் தால அவனை. திரும்ப ஏண்டா என்னடா செஞ்சேன் நீ? அவன் திட்டுறான் ஒவ்வொருத்தனையும் கோபத்தை சைத்தான்னு திட்டுறாங்க. காலை சும்மா எஜீவ அஹதுஹும். அப்போ கடைசியாக ஒருத்தன் வர்றான், இந்த அஹதும் ஒரு மணி ஃபயக்கூல் சொல்லுவான், மா தரக்து ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு பைன இம்ரதி. காலையில் புருஷன் மணி 2 பேரும் சந்தோஷமும் ஒருத்தருக்கு முகத்தை பார்த்து புன் சிரிப்போடு இருந்தார்கள். குறுக்கால பூந்தேன், இங்கேருந்து போனதோட வேலையை ஆரம்பிச்சிட்டு, இவன் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல, இட்லிக்கு சட்னி வந்து உப்பு போடலன்னு இவன் சொல்ல, அது ஒன்று தான் செய்யலை, மற்ற செஞ்சுருக்கு இல்லைன்னு சொல்லி என்னத்தை என்ன எடுத்து பேசுகிறா அப்படின்னு சொல்ல, ஆக 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. அது கரண்டி தூக்கி வீச, இவர் தட்டை தூக்கி வீச, கடைசியாக 2 பேருக்கு வந்து பிரித்து வச்சுட்டு வந்துட்டேன். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, இவங்க அத்தா வீட்டுக்கு போயிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு எந்திரிச்சு நின்று கட்டி அணைச்சிக்கிட்டான் சைத்தான். அல்ஹம்துலில்லாஹ், சைத்தானா நீ தாண்டா சைத்தான், கெட்டிக்கார சைத்தான்டா, உன்னை மகனாக பெற்றதுக்கு நான் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன், இந்த அன்பு மிக்க சைத்தானே அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக அவன் கட்டி அனுப்பிச்சிட்டான். அப்போ 2 பேருக்கு மத்தியில் பிரித்து வைக்கிறது, 2 பேருக்கு மத்திய தூண்டி விடுறதுன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். யாருக்கு? சைத்தான். ஃபகால ஃபயதினீஹி மின்ஹு, அவனை தன் பக்கம் அரவணைத்து கொண்டான் அந்த சைத்தான். கூறு சொல்கிறான், நியம அந்த சைத்தானா 1ஆம் நம்பர் சைத்தானி தான், நியம நீ மிகச்சிறந்த நல்ல சைத்தான், பாராட்டுகள், வாழ்த்துக்கள், தொடரட்டும் உங்கள் பணிகள், வாழ்க அப்படின்னு அவனுக்கு மாலை போட்டு நாரே தக்பீர்லாம் சொல்லி அவனுக்கு இதெல்லாம் ஷால்வெல்லாம் போட்டு கண்ணியப்படுத்துகிறான். காலில் ஆமசனால் உராகு, நான் இப்படியும் ரிவாயத்தில் பார்க்க நினைக்கிறேன். கால இல்தசிம், கட்டி அணைத்து கொண்டு முசாஃபா மோனக்காலாம், இல்தசமானா மோனக்காலம் செஞ்சு நல்ல சைத்தான், நல்ல உருப்படியான உதவி செஞ்ச நல்ல சைத்தான்னு பாராட்டுக்கெல்லாம் வருது. ரவாஹ் முஸ்லீம். அப்போ யார் 2 பேருக்கு வந்து தூண்டி விடுறானோ அவன்
ஒன்றாம் நம்பர் சைத்தான்னு அர்த்தம். நல்லதாக இருப்பாங்க, நிர்வாக கமிட்டி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கோம், உத்தாப்பி உட்காந்துட்டு அவன் அப்படி சொல்கிறான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே நீங்கள்லாம் என்ன அப்படி. ஆமாம், ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படி. அது வரைக்கும் சும்மா தான் இருப்பார் அவர். இவன் சொன்ன ஒன்று ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு இன்னும் அங்கிட்ட போய் என்ன நீ கேவலமாக இருக்குது அப்படி அவரை தூண்டி விடுறது. 2 பேரும் முட்டிக்கிட்டு சாவானுங்க. இதெல்லாம் சும்மா விடுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்க, இல்லை கேஸ் போடணுங்க அப்படின்னு 2ஆக பிரித்து, நிர்வாகத்தை 2ஆக பிரித்து ஊரை குட்டிச்சோராக்கிட்டால் போதும். இப்போ தான் அவன் சைத்தான் கட்டி அணைக்கக்கூடிய நல்ல ஒரு பெரும் பாக்கியம் பெற்ற சைத்தான் அவன். கால ஃபயல் தசிமஹு, அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறான். ரவா முஸ்லிம். وأنه قال رسول الله صلى الله عليه وسلم إن الشيطان قد أيس من أن يعبده المصلون في جزيرة العرب. ஜசீரத்துல் அரப், அரபிய தீபகற்பத்தில் தொழுகையாளிகள் முஸ்லீம்கள் அவனை வணங்குவதை விட்டும் ஷைத்தான் நிராசையாக்கி விட்டான். இனி அரபு மக்களில் யாரும் அரபக தீபகத்து பெருமான காலத்தில் இருந்த அந்த அரபிய தீபகற்பத்தில் இனி மக்கள் யாரும் குஃபர் ஷிர்கில் போக மாட்டாங்க. சைத்தான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு விளங்கிட்டான். வலாக்கின் ஃபித் தஹரீஷி பைனும், அவளுக்கு மத்தியில் தூண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறான். என்ன கெட்டதை தூண்டி ஒருத்தரும் சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கான். அத்தஹரீஷ்னா அத்தஹரீல், அது நடந்துட்டு தான் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அரபுகள் சண்டை போடாத நாளும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்து இது வரைக்கும் அரபுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாத ஒரு டைமே கிடையாது. வந்து எப்போ இருந்து 1100 வருஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஜமல் போர், சிஃபின் போர் அவங்க மத்தியில், அப்புறமேலு உமையாக்கள் அப்பாசியாக்கள் சண்டை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிரியாவில் சண்டை, ஒருத்தர் சண்டை போடு. ஏன்னா வெட்டுறதும் முஸ்லீம், வெட்டப்படுறதும் முஸ்லீம் தான். யமனில் சண்டை, சிரியாவில் சண்டை, ஈரான் போர் 20 வருஷம் நடந்துச்சு. ஈராக்கு போர் நடந்துச்சு. ஆக அந்த போர்கள் அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ ஈராக்கும் குவைத்துக்கும் போர் நடந்துச்சு. நம்ம பார்க்க நடந்த போர்கள் ஈராக்கு போர், ஈராக்கும் குவைத்துக்கும் போர் நடந்துச்சு. வளைகுடா போர்கள் இந்த மாதிரி வந்து டெய்லி இப்பயும் சண்டை நடக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. பலஸ்தீன் ஈரான் சண்டைகள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு மத்தியில் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது சைத்தான் இப்படி தூண்டி விட்டு கொண்டே தான் இருப்பான். அல் ஃபஸ்லுஸ்தானி அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு ஜாஅஹு ரஜுலுன். இந்த முஸ்லீம்கள் சண்டை போடாமல் தான் வச்சுங்களேன், முஸ்லீம்களோட வலிமையானவர்கள் யாருமே இல்லை உலகத்தில் இன்னைக்கு. ஏன்னா இஸ்லாமிய நாடுகளே 50 நாடுகள் இருக்குது. எல்லாம் சாதாரண நாடுகள் இல்லை, செல்வ செழிப்பான நாடுகள். உலகத்திலே பெரிய பணக்காரர் யாருன்னா புருனை மன்னர், முஸ்லீம் மன்னர் தான். இப்போ புருனை, இந்தோனேஷியா முஸ்லீம் நாடுகள் தான். இப்போ முஸ்லீம் நாடு என்ன வளம் இல்லை, 50 முஸ்லீம் நாடுகள் இருக்குது. சவுதி, குவைத் இதெல்லாம் சேர்த்தோம் வச்சுங்களேன், உலகத்திலேயே இவர்களை விட செல்வ செழிப்பானவர்கள் யாரும். இவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து, சரி வேறு எதுவும் வளங்கள் கம்மியாக இருக்கா? இப்போ அணுகுண்டும் தயார் பண்ணிட்டுருக்காங்க. பாகிஸ்தான் இருக்குது, முஸ்லீம் நாடு தான், அணுகுண்டு தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இவங்களுக்குள்ளார உலகத்தையே இவங்களுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். வலிமையும் இருக்கிறது, வளமும் இருக்கிறது, அறிவுத்திறமும் இருக்குது. பாகிஸ்தானில் அணுகுண்டு இருக்குது, காசு பணம் இல்லை, ஏழ்மையாக இருக்குது. இப்போ இவங்கள்ட்ட காசு பணம் இருக்குது, 2 ஒன்றா சேர்ந்தான்னு வச்சுங்களேன், இன்னும் வலிமையாகிடலாம். இன்னும் 550 அணுகுண்டு வச்சுருக்கிறதுல 500 அணுகுண்டு தயார் பண்ணலாம். ஆனால் நடக்குமா? கற்பனைக்கு தானே சொல்லிக்கலாம், சேரவே மாட்டாங்க. அதான் பெருமான் அப்பயே சொல்லி போயிட்டாங்களே, சைத்தான் வந்து இப்போ வேறு வேலைகள் உனக்கு, இப்போ வேலையன்னா ஒருத்தர் சண்டை போட்டு மூட்டி வருது. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ரொம்ப காலமாக அடிச்சுக்கிறாங்க. இவன் அவன் மேலே குண்டை போட, அவன் மேலே குண்டை போட. 2 பேரும் முஸ்லீம்கள் தான், முஸ்லீம் நாடுகள் தான். இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், கயாமத் வரைக்கும் நடக்கும். நினச்சிங்களா? சரி. அவன் இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅஹு ரஜுலுன் ஃபகால இன்னி உஹத்திஸு நஃப்ஸி பிஷ்ஷைஇ. ஒரு சஹாபி பெருமான்கிட்ட வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், என் மனதில் நான் சில விஷயங்களை இவ்வாறாக எண்ணுகிறேன். உஹத்திஸும் அசல பேசுறது, என் மனதோடு பேசுகிறேன், என் மனசு இந்த மாதிரி பேசுது, சில தெய்ய எண்ணங்கள் என் மனசு வருது. லான் அகூன ஹுமமதன், நான் கரிக்கட்டையாக போய்விடுவது, அஹப்பு இலை, எனக்கு மேலானது, பிரியமானது, மின் அன் அத்தகல்லம பிஹி, நான் அவற்றை பேசுவதை விட. எந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னா, அது வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ வெக்கப்படுறேன், அவ்வளோ கேவலமாக இருக்குது. தப்பான எண்ணங்கள், பாவம் செய்யணுங்கிற எண்ணங்கள். என்னவா அல்லாஹ் பற்றி சொன்னாங்களே மேலே, அல்லாஹ் யார் படைச்சாங்கிற மாதிரி எண்ணங்கள்.
அன்னை பெண்ணை பார்த்தா தப்பு செய்யணுங்கிற மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி பலவித எண்ணங்கள். இந்த எண்ணங்களை நான் வெளியே சொல்வதை விட கறிக்கட்டையாக செத்து போயிடலாங்கிற மாதிரி மனசில் இவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் வருது அப்படின்னு வருது அப்படின்னு சொன்னாங்க. பெருமானா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அமரஹு இலல் வஸ்வஸதி. அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த அல்லாஹ் அவருடைய காரியங்களை வஸ்வஸாவின் பக்கம் மட்டும் திருப்பி விட்டானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வஸ்வஸான குழப்பம், மனதில் உள்ள தீய எண்ணங்களின் பக்கம் மட்டும் திருப்பி விட்டான். அதாவது வெறும் எண்ணங்களாக போயிடுச்சு, வெளியில் வரல. அல்ஹம்துலில்லாஹ், சுக்கூர் செய்யுங்க அல்லாஹ்வுக்கு. ஜினா செய்யணுங்கிற எண்ணம் மனுஷனுக்கு வருது, என்ன கேவலமாக இருக்குது. அலிம்சான்னு சொல்கிறாங்கன்னு எல்லாம் பாராட்டுறாங்க, எனக்கு போய் இந்த மாதிரி எண்ணம் வருது, தூ அப்படின்னு தன்னைத்தானே துப்பிக்கிற மாதிரி நிலைமை. இப்போ பெருமாள் சொன்னாங்க, வசுவாசோடு இருந்துச்சு, செயலில் வரல, அல்லாஹ் பாதுகாத்துட்டான். சைத்தான் அந்த மாதிரி செயலில் கொண்டு வரல, அதுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியா செய்யுங்க. அல்லாஹ் போக போக அந்த வசுவாசையும் மனசை விட்டு எடுத்துருவோம். ரவாஹு அபூ தாவூத். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னலி ஷைத்தானில் லம்மத்தும் பி இப்னி ஆதம். ஷைத்தானுக்கு மனிதனின் பக்கம், ஆதமுடைய மைந்தன் ஒவ்வொருத்தருக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படும், மனசில் தீண்டுவான். வரில் மலைக்கு லம்மத்தும், மலக்கும் ஒரு தீண்டுதலை உண்டாக்குவார்கள். மலக்கு நல்லது தூண்டுவாங்க, நல்ல விஷயங்களே அவனுக்கு உதவி செய்ப்பா, அவன் பாவம் கஷ்டப்படுறான் உதவி செய்ய அப்படின்னு நல்ல எண்ணங்களை தூண்டுவாங்க. 2 ரக்காத் தொழுது நம்ம தஹஜ்ஜுத் தொழலாம், 2 ரக்காத் துஹா தொழுது, இப்படி நல்ல விஷயங்களை மலக்குகள் போடுவாங்க, கெட்ட விஷயங்களை ஷைத்தான் போடுவாங்க. அம்மா லம்மத்து ஷைத்தானி, ஷைத்தானின் தீண்டுதலாகிறது. ஈஆதும் பிஷர்ரி, ஒரு தீமையை தூண்டுவது. தக்தீபும் பில் ஹக், உண்மையை மறைப்பது, பொய் சொல்லுவான். அம்மா லம்மத்துல் மலக்குடைய தீண்டுதலாகிறது. ஈஆதும் பில் ஹைர், நன்மையை வாக்குறுதி அளிப்பது, தூண்டுவது. தஸ்தீக்கும் பில் ஹக், உண்மையை ஏற்றுக்கொள்வது, உண்மையான விஷயங்களை ஏற்றுக்கிறது. ஒமன் வஜதாலிக்க, இவ்வாறாக நல்ல விஷயங்கள் மனதில் வந்தால், உங்கள் யாருக்கும் ஃபல் யஅலம், அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு மினல்லாஹி, அந்த நல்ல விஷயங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. வல் யஹ்மிதில்லா, அல்லாஹ்வை அவர் புகழ்ந்து கொள்ளட்டும். ஒமன் வஜதல் உஹ்ரா, வேற ஒரு எண்ணங்கள் வந்துச்சு, ஷைத்தான் எண்ணங்கள் வந்துச்சு. ஃபல் யதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், முன்னாடியாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும். சும்மா கரா, பின் போதினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை பயங்காட்டுவான், மானக்கேடான விஷயங்களை செய்யும்படி தூண்டுவான். உடனே தௌபா செஞ்சுங்க. ரவாஹு திர்மிதி வகால ஹாதா ஹதீஸுன் ஹஸன் கரீப். வஅன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லா யஸாலுன் நாஸு யதஸாஅலூன, மக்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இவ்வாறு, ஹத்தா யுகாலு, இவ்வாறு சொல்லப்படும் வரை, ஹாதா ஹலகல்லாஹுல் ஹலக, இது அல்லாஹ் சிருஷ்டிகளை படைச்சான். வமன் ஹலகல்லாஹ, அல்லாஹ் படைச்சது யார்? இதா காலு தாலிக்க, இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டால், ஃபக்கூலு சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், ஏகன், அனைத்திலும் இருப்பவன். அல்லாஹு சமது, அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்பவன். சமது என்றால் தன் தேவைகளுக்காக யாரிடத்தில் எல்லோரும் முன்னோக்குகிறார்களோ அப்படிப்பட்ட ஒருவன். லம் எலிது, அவன் குழந்தை பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யூலத், குழந்தையாக பெறப்படவும் இல்லை, தாய் தந்தையும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு யாரும் ஈடு இணை இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். சும்ம பின்பு லியத்ஃபுல் அன் யசாரி சலாசன், அவன் இடது பக்கம் 3 முறை துப்புங்கள். சைத்தான் கெட்ட எண்ணங்களை உண்டாக்கணும், என்ன செய்யணும்? அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ் என்னை பாதுகாத்து சொல்லிட்டு இடது பக்கம் சைத்தானை கேவலப்படுறதுக்காண்டி தூ 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 அப்படின்னு. பை இடது பக்கம் யாரும் உட்காந்தாங்கன்னா அவங்க மேலே துப்பக்கூடாது பை. இப்போ இந்த பக்கம் உட்காந்துருக்காரு அப்சல், ஒன்று அஹ்ன்னு துப்பி அவர் மேலே துப்பிட்டு பெருமானை இடது பக்கம் துப்ப சொன்னாங்கன்னு. துப்புறதுன்னு என்ன அர்த்தம்? அவனை கேவலப்படுத்துறதுக்காண்டி. இப்போ யாரும் யாரும் திட்டுறாங்களா, தூ நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குறது இல்லையா? அப்போ துப்புற மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கும், தூ நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி. அதுக்குன்னு காரி அவன் மேலே பக்கத்தில் இருக்குமா துப்பிட்டு இடது பக்கம் துப்ப சொன்னாங்க, பார்த்தா நீங்கள் உட்காந்துங்களா அவங்க மேலே துப்பிட்டேன் இல்லை அப்படிலாம் செஞ்சிடாதீங்க பை. இடது பக்கம் துப்புனா கேவலப்படுத்துறதுக்காண்டி. அதே மாதிரி தூக்கத்தில் கெட்ட கனவு வந்தால் எந்திரிச்சு உட்காந்து அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டு இடது பக்கம் தூ தூ தூன்னு சொல்லி சைத்தானை கேவலப்படுத்தி துரத்துறதுக்காக வேண்டி. இடது பக்கம் யாரும் படுத்திருந்தாங்கன்னா அவங்க மேலாம் துப்பிடக்கூடாது.
அலஞ்சபை சரி. சும்மல் எத்ஃபுல் அன் யசாரிஹி சலாசன், இடது பக்கம் 3 முறை துப்பட்டும். வல் இஸ்தஇது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு எல்லா இடத்திலே பாதுகாவல் தேடட்டும். ரவாஹு அபூ தாவூத். சரி. அல் ஃபஸ்லு சாலிஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لن يبرح الناس يتساءلون حتى يقولوا هذا الله خلق كل شيء ومن خلق الله عز وجل. இந்த ஹதீஸுகளில் சில வாசகங்கள் வித்தியாசம், ஒன்று ஒரு சில வாசகங்கள் எக்ஸ்ட்ரா வருதுங்கிறதுக்காக வேண்டி ஒரே கருத்துள்ள ஹதீஸாக இருந்தாலும் திரும்ப கொண்டு வராங்க. என்னு கேட்டால் அதை விட இதில் கொஞ்சம் சில விஷயங்கள் கூட இருக்குது. அதனால் இப்போ மக்கள் ஒருவருக்கு இவ்வாறு கேட்டுக்கொள்வார்கள், இதெல்லாம் அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் படைத்தது யார் என்று இவ்வாறு பேசிக்கொள்வார்கள். இந்தவாறு யாரும் பேசினால் உடனே நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லுங்கள் அப்படின்னு வச்சு. ரவாஹுல் புகாரி வல் முஸ்லிம் வலி முஸ்லிம் காலல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன உம்மத்துக்கு லா யஸாலூன யகூலூன மா கதா ஹதீஸ குதுசி, உங்கள் உம்மத்துகள் நபியே இது என்ன அது என்ன என்று இவ்வாறு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அத்தா யகூலு ஹதல்லாஹு ஹலக்கல் ஹலக்க ஒமன் ஹலக்கல்லாஹ அஸ்ஸ வஜல், இதெல்லாம் அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் படைத்தது யார் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அவ்வாறு கேட்டால் நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு போக்கப்பட்டிருக்கு. வான் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قلت يا رسول الله إن الشيطان قد حال بيني وبين صلاتي وبين قراءتي يلبسها علي. فقال رسول الله صلى الله عليه وسلم ذاك شيطان يقال له خنزب فإذا أحسسته وتعوذ بالله منه وادفل عن يسارك ثلاثا. قال ففعلت ذلك فأذهب الله عني. رواه مسلم. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் பெருமானிடத்தில் கேட்டேன், யார் தொழுதுட்டு இருக்கும்போது ஷைத்தான் வந்து குறுக்கால வந்துடுறான், வந்து என்னை குழப்புறான். 2 ரக்காயத்தா 4 ரக்காயத்தா, கிராத்து ஓதிட்டிங்களா ஓதலையா, கிராத்து ஓதுற அந்த கிராத்தை வந்து அடுத்து ஓதவரை மறந்து போயிடுது. இந்த மாதிரிலாம் ஷைத்தான் என்னை கலாட்டா பண்ணுறான், தொழுகை விடாமல் கெடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க, ஆமாப்பா, அந்த ஷைத்தானுக்கு பேர் ஹின்சிப்னு பேர், தொழுகையில் கிடக்கிற ஷைத்தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஷைத்தான் இருக்கானோ. இப்போ வந்து டாக்டருங்கிற ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களப்பா, தலைவலிக்கு கண் டாக்டரு, காது மூக்கு தொண்டை டாக்டரு, பல் டாக்டரு, அதனால் அது மாதிரி ஒவ்வொருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாதிரி ஷைத்தானையும் தொழுகை ஸ்பெஷலிஸ்ட். அவர் தொழுகையாளிகளுக்கு எடுக்கிறதுக்குன்னே உள்ள ஹின்சு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அவன் ஒரு செய்யும்போது கெடுக்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் அந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்க்குறான். அது டிபார்ட்மெண்ட் பிரிச்சுக்கிட்டாங்க. விவசாயத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருப்பார், போக்குவரத்துறை அமைச்சர் இருப்பார், அவர் மாதிரி. அதில் வந்து அவர் தொழுகைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன, ஹின்சிப். ஒழுவுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் பேர் என்ன, பதிச்ச வல்ஹான்னு நினைக்கிறேன். அவர் ஒழுவுக்குன்னு உள்ள அமைச்சர். ஒழு செய்யும்போது குழப்பத்தை உண்டாக்கி தண்ணி நிறைய செலவு பண்ணுவார். அப்படி மூக்கையும் 30 தடவை கழுவார். சில பேர் பார்த்திங்கன்னா வாய்க்குள்ள தண்ணி விட்டு குடன்னு குடஞ்சிட்டு உள்ளெல்லாம் நோண்டிக்கிட்டு குடலாம் வெளியே எடுத்துருப்பார். சில பேர் எடுத்து அரைச்சி திரும்ப உள்ள வச்சுருவாங்க. சிலர் அப்படிலாம் அந்த பாடுபடுத்திடுவாங்க தொழு செய்வோம். ஆக வந்து ஒரு டேங்க் தண்ணி காலி பண்ணிடுவாங்க. அஞ்சலாம் தேவையெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பான். அந்த சைத்தா மாரி வல்ஹான் அப்படின்னு இருக்கான். இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்குது. அஞ்சுங்களா ஃபைதா அஹ்ஸஸ்தஹு, அவ்வாறு தொழுகையில் இந்த சைத்தான் குழப்பம் உண்டாக்கினால் உடனே ஃபதஅவ்வது பில்லா, எல்லா இடத்துல பாதுகாவல் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். வத்துஃபுல் அன் யசாரிக ஸலாத், இடது பக்கம் தூன்னு 3 வாட்டி சுப்பிடுங்க, சைத்தான் அந்த இடத்துல ஓடிடுவான் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். கால சஹாபி சொன்னாங்க, ஃபஅல்து தாலிக்க, அவ்வாறு நான் செய்தேன். ஃபஅத்ஹபல்லாஹு அன்னி, அல்லாஹ் தஆலா என்னை அந்த சிந்தனையை விட்டும் போக்கிவிட்டான், நல்லா பாதுகாத்துட்டான். தொழுக ஆரம்பிக்கும் போதே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி ஷைத்தான்கிட்ட பாதுகாவல் தேடி இடது பக்கம் 3 வாட்டி துப்பிட்டு அப்புறமே தொழுகை தக்பீர் கட்டுங்க. அது தொழுகையில் அந்த மாதிரி வந்துச்சு, மனசுக்குள்ளேயே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே துப்பிக்கிங்க. புரிஞ்சுங்களா? அனில் காசிம் இப்னு முஹம்மத் அன்ன ரஜுலன் சாலஹு, காசிம் பின் முகமது யார், முகமது அபூபக்கர் ரலியல்லாஹு மகனார், முகமது பின் அபீபக்கர், அவங்களுடைய மகன் காசிம். இவர்கள் மிகச்சிறந்த தாபிஇ, மிகப்பெரிய சூஃபியாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டார், இன்ன ரஜுலன் சாலஹு ஃபகால இன்னி அஹிமு ஃபி சலாத்தி, நான் என் தொழுகையில் வீணான சிந்தனைகள் அதிகமாக கொள்கிறேன். ஃபயக்குசுரு தாலிக்க அலை, இது எனக்கு ரொம்ப பெரிதாக தெரிகிறது, ரொம்ப கஷ்டமாக தெரியுது எனக்கு. சரி இப்படிலாம் தொழுகை அப்படின்னு தொழுகை தக்பீர் கட்டணும்னு எல்லா சிந்தனையும் வருது, மறந்து போனலாம் வருது.
தொழுகு முடிக்கிறது பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா தொழுகை நம்ம தொழுதும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் தொழுகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன வருது, என்ன சேட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இமுதி ஃபீ சலாத்திக்க, உன் தொழுகையில் தொடர்ந்து தொழுகு. இது சைத்தான் தொழுகை கெடுக்கிறதுக்காண்டி செய்கிறான். அப்போ தான் தொழுகை விட்டு இனிமேல் தொழுகு வர மாட்டாங்க. துஹர் தொழுகை தக்பீர் கட்டுறான், 1000 சிந்தனை வருது, அசர் தொழுகு கூட முடிவு பண்ணிடுவான். அப்படி இல்லை, நீ தொடர்ந்து தொழுகு. ஃபைன்னஹு லன் எதுஹப தாலிக்க அன்க அத்தா தன் சரிஃபு அன்து தகுல் ஃபைன்னஹு லன் எதுஹப தாலிக்க அன்க, நிச்சயமாக இதுவாகிறது உன்னிடமிருந்து எதையும் போக்கி விடாது. அதனால் எந்த குறைவும் ஏற்படாது. நிபாட சிந்தனை வந்தாலும் தொழுகு. சிந்தனை நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அத்தா தன் சரிஃபு, நீ தொழுது முடிக்கும் வரை. வந்த தகுல், இவ்வாறு நீ சொல்லிய வண்ணமாக. மா அத்துமம்து சலாதி, ஆமாம் என் தொழுகை என்னை பரிபூர்ணமாக்கலை, விடுப்போ எல்லாம் மன்னிச்சுக்கிட்டான் போ என்று எந்திரிச்சு செஞ்சிடும். வகமாறி எந்திரிச்சு போயிடும். கைத்தான் முந்து மனசில் போட்டு இதெல்லாம் தொழுகையாடா ஆமாம் தொழுகை இல்லை, தொழுதுட்டேன் கேட்டேன், குனிஞ்சேன், செலவாத்த ஓதுனேன், அத்தையாத்த ஓதுனேன், சொல்லாம் கொடுத்துட்டேன், என் தொழுகை எல்லாம் ஏற்றுக்கிட்டான். உன் கருத்துப்படி தொழுகை பரிபூர்ணமாக ஆளுதானே, காட்டி போய் தொலைது விடு, எல்லாம் ஏற்றுக்கிட்டான் என் தொழுகையை அப்படின்ட்டு எழுந்துச்சு போயிருங்க. கைத்தான் மூக்கில் மண்ணை வாரி போட்டு, அதெல்லாம் அவங்க திருப்தி தானே, இப்போ சரி விடு அப்படின்னு விட்டுருங்க. அவன் என்னடா இத்தனை கெடுத்தாலும் கெடுக்க மாட்டேன்னு போயிடுவான் அதோட. அதனால் அதனால் மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டு தொழுகாமல் சில பேர் தொழுகை திரும்ப தொழுது 4 தடவை 5 தொழுகிறது, லுஹரை 8 தடவை தொழுகிறது. அதில் தொழுதியா சலாம் கொடுத்தியா சலாம் போயிட்டே அவ்வளோ இருந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. சைத்தான் போடா சைத்தான், தொழுகை ஒத்துக்கலை, என் தொழுகை சரியில்லைங்கிற சரியாயிட போகுது, அல்லாஹ் என் தொழுகையை கபூல் செஞ்சுட்டான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா கை நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, கால் நம்ம கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் எங்கேயும் அசையாமல் நிற்கிறோம், கையை அசைக்காமல் நிற்கிறோம், தலையை அசைக்காமல் நிற்கிறோம், விரலை ஆட்டாமல் நிற்கிறோம். விரல் நம்ம கண்ட்ரோல் இருக்குது, எல்லாம் ஆட்டாமல் நிற்கிறோம். இது நம்ம கல்பு நம்ம கண்ட்ரோல் இல்லையா? தக்பீர் கட்டினா கையை அசைக்காமல் வச்சுட்டோம்ல, தலையை அங்கங்கே திரும்பாமல் வச்சுக்கிட்டோம்ல. கல்வி எங்கேயும் போகாமல் இருக்குது, இந்த கல்புக்குள்ளே ஒரு பூட்டாக இருக்குது. இது அம்மலா குடுபம் கபாலுவா கல்வி பூட்டாக போடப்பட்டிருக்கு. இருந்துச்சுன்னு சொன்னால் தொழுக ஆரம்பிக்கும் போது நல்லா இறுக்கி பூட்டிட்டு இந்த உள் பூட்டு போட்டிருப்பாங்களே, இது பீரோக்கெலாம் உள் பூட்டுன்னு சொல்லுவாங்களே, வீடுகளுக்கெல்லாம் வெளியில் தொங்க ஒரு பூட்டு ஒன்று இருக்கும். இப்படி உள்ளுக்குள்ளே சாய் விட்டு ஒரு குடைஞ்சின்னா உள்ளே பூட்டிக்கும். பீரோக்கெலாம் வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி சாவி எடுத்து டபக்குன்னு உள்ளே விட்டு ட்ரக்குன்னு பூட்டிட்டு கல்வை பூட்டியாச்சு, அல்லாஹ் அக்பர் அப்படி இல்லையே, அது திறந்தான்னு இருக்குது. எல்லா உரிமை தொழுகையில் நீ எதை நினைக்கக்கூடாது நினைக்கிறா அது அதிகமாக சிந்தனை வரும். தொழுகையில் குரங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னா குரங்காக சிந்தனை வரும். எது நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோ அதெல்லாம் வரதான் செய்யும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் இல்லை. லாயுக்கல்லி ஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, ஒவ்வொரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் தஆலா சிரமப்படுத்துறது இல்லை. நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது அல்லாஹ் தஆலா விட்டுறாங்க. நீ பாட்டு தொழுகுங்க, தொழுகை முடிச்சு சலாம் கொடுங்க. தொழுகை எல்லாம் ஏற்றுக்கல, தொழுகை பரிபூர்ணமாகலைன்னு நீ சொல்கிற, போயிட்டே ஆகலைன்னு வச்சுக்கோ என்று சைத்தான்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருங்க, அவ்வளோதான். பாபுல் ஈமான் பில் கதிர், விதியை கொண்டு ஈமான் கொள்வதை பற்றிய பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் 79வது ஹதீஸ். விதியின் மீது ஈமான் கொள்வது விஷயத்தில் மூமின்கள் 2 கோஷ்டியாக 3 கோஷ்டியாக பிரிஞ்சு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க சஹாபாக்கள் காலத்துக்கு பின்னாடி. முத்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள், முர்ஜியாக்கள், ஜபரியாக்கள், மஜ்பூர், எல்லாமே நம்ம மஜ்பூர், அல்லாஹ் நம்ம செயல்படுத்த வைக்கிறான், நமக்கு எந்த இஷ்டமும் கிடையாது, அப்படி ஒரு ஜபரியாக்கள். கதிரியாக்கள் ஒருத்தவங்க, எல்லாம் விதி தான், ஒருத்தர் நம்ம இஷ்டப்படி தான் வாழ்கிறோம், நம்முடைய மக்தூர் படி தான், நம்ம சக்தி படி தான் வாழ்கிறோம், அல்லாஹ்க்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, படைச்சு விட்டான், நம்ம இஷ்டப்படி வாழ்கிறோம். இது கதிரியாக்கள் ஒருத்தவங்க, ஜபரியாக்கள் ஒருத்தவங்க, இப்படி சண்டை போட்டாங்க. முர்ஜியான்னு ஒரு கோஷ்டி. சுன்னஜமாரி கருத்து என்ன, ஃபேலை உண்டாக்குவதில் நாம் எல்லோருமே மஜ்பூர், நாம் உண்டாக்க முடியாது. ஃபேலை கஸ்பு செய்வதில் நாம் எல்லோரும் முக்தார். ஹல்க ஃபேலில் மஜ்பூர், கஸ்பு ஃபேலில் முக்தாராக இருக்கும். சுய இஷ்டம் இருக்குது, செயல் செய்யும்போது நான் தான் செய்கிறேன்னு உணர்வு இருக்குல்ல. இப்போ தண்ணியை நான் எடுக்கிறேன், என் கை தண்ணீரை பிடிக்கிறது, திறக்கிறேன்னு எனக்கு தெரியுது, வாயில் வைத்து குடிக்கிறேன், நான் தான் குடிக்கிறேன்னு உணர்வு எனக்கு இருக்குது. என் கை இப்படி ஆட்டுகிறேன், இப்போ நான் தான் ஆட்டுகிறேன்னு உணர்வு இருக்கிறது. இது என் சுய கட்டுப்பாட்டிலே நடக்கிறது. சரிங்களா? ஒருத்தர் கை இருக்குது, தானாக ஆடுது, நிப்பாட்ட நினச்சா நிப்பாட்ட முடியல, ஆடிக்கிட்டே இருக்குது. சில பார்த்தீங்கன்னா இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், சில தலை இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு.
நிப்பாட்ட நினச்சா முடியாது, பிடிச்சா நிற்கும், விட்டா அப்படின்னு. அப்போ தெரியுது அவருடைய சுய இஷ்டம் இல்லாமல் ஆடுது அப்படின்னு தெரியுது. இப்போ இஷ்டத்தோடு ஆடுறதும் இஷ்டம் இல்லாமல் ஆடுறதும் நமக்கே தெரியுது இல்லை. இப்போ நம்ம இஷ்டம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இஷ்டம் இருக்கிறது, அதனால் குவத்து அல்லாஹ்வுடையது. அந்த அடிப்படையில் இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ரெண்டுமே இருக்குது, ஜபரும் இருக்கிறது, கதுரும் இருக்கிறது. இது சுன்னத் ஜமாத்துடைய கருத்து. வரைஞ்சிங்களா? நம்ம எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, எல்லாம் அல்லாஹ் நாட்டப்படி நடக்குது, நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படி பேசக்கூடாது. எல்லாமே நம்ம இஷ்டம்தான், அல்லாஹ்வுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் நம்ம பேசணும். நினச்சிங்களா? வான் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதபல்லாஹு மகாதீர் அல் ஹலாயிகி, சிருஷ்டிகளுடைய தக்தீரை அல்லாஹ் தஆலா, விதியை அல்லாஹ் தஆலா படைத்தான், எழுதினான். கப்ல அன் யக்லுக ஸமாவாத்தி வல் அர்த பி 50,000 சனத்தின், இந்த வானங்களையும் பூமியும் அல்லாஹ் படைப்பதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா எழுதி வைத்து விட்டான். அரை லட்சம் வருஷம். கால வக்கான அரிசுஹு அருள் மாயி, அல்லாஹ்வுடைய அரிசு சிம்மாசனமாகிறது, தண்ணீரின் மீது இருந்தது. இப்போ முதல்ல தண்ணி படித்தான் அல்லாஹ் தஆலா, தண்ணி மேலே அல்லாஹ்வுடைய அரிசு இருந்துச்சு. தண்ணினா என்ன, அரிசுனா என்ன யாருக்கு தெரியும்? சில பேர் தண்ணி என்ற ஹக்கீகத்தை முகமதின்னு சொல்கிறாங்க. பார்க்க விளக்கம் நிறைய இருக்குது, நமக்கு அதை அறிய மாட்டோம். அரிசுனா என்ன, பில்டிங்கா, தூண் வச்சு கட்டின பில்டிங்கா, அது என்ன, அது யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அரிசு அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ்வுடைய மஹ்லூக் தான். தண்ணியும் அல்லாஹ் படைச்சான், அதுவும் அல்லாஹ்வுடைய மஹ்லூக் தான். மஹ்லூக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி ஹாலிகாய் அல்லாஹ் இருந்தான்ல. அப்போ அரிசுக்கு படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் எங்கே இருந்தான்? அல்லாஹ் இருந்தான். இப்போ அல்லாஹ்வுக்கு அரிசி தேவைன்னா இல்லை, ஒரு சிம்மாசனம், அது என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போ இந்த இடத்துல சிருஷ்டிகளுடைய விதியை எல்லாம் முந்தி எழுதி வச்சுட்டான். அந்த விதிப்படி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு ஷைஇன் பிகதரின், அனைத்து வஸ்துக்களும் விதிப்படித்தான் நடக்கிறது. ஹத்தல் அஜ்ஸு வல் கைசு, அஜ்ஸும் கைசும் உட்பட. அஜ்ஸு என்றால் அதமுல் குதிரத், உடம்புல சக்தி இல்லாமல் இருக்கிறது. கைசு என்றால் கூர்ந்த அறிவு சொல்கிறது. கூர்ந்த அறிவாக இருந்தாலும், பலகீனமான மனிதராக இருந்தாலும் இத்தனையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். என்னென்ன எந்த செயலையும் செய்ய முடியாது அதையும் எழுதி வச்சுட்டான். அவர் எல்லா செயலையும் செய்வார், கூர்ந்த அறிவுடையவர், அதையும் எழுதி வச்சுட்டான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். வஅன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தஜ்ஜ ஆதமு வ மூசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவருக்கொருவர் ஆதாரம் தேடிக்கொண்டார்கள். இஹ்தஜ்ஜன தலபல் ஹுஜ்ஜத், ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை மோதிக்கிட்டாங்க. அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ரப்பிஹிமா, அவர்கள் ரப்பிடத்திலே. அப்படின்னா ஒன்று இப்போ அன்னைக்கு அல்லா சன்னிதானத்தில் போய் 7ஆம் வானத்தை 6ஆம் வானத்தில் இருக்கிறாங்கல்ல, அங்கே 2 பேர் சந்திப்பு நடந்துச்சு, அல்லது மேராஜ் சந்திப்பு நடந்துச்சு, அல்லது வேறு பேர் சந்திப்பு நடந்துச்சு. அப்போ சந்திப்பு நடக்கும்போது 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ ஹஜ்ஜ ஆதமும் மூசா, இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியை தன் ஆதாரத்தால் மிகைத்து விட்டார். இஹ்தஜ்ஜன தலபல் ஹுஜ்ஜத், ஹஜ்ஜன கலப ஃபில் ஹுஜ்ஜத், ஆதாரத்தில் மிகைத்து விட்டார். என்ன நடந்துச்சு? மூசா நபி கேட்டாங்க ஆதம் நபிகிட்ட, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா அப்படின்னு. வலைக்கும் அஸ்ஸலாம், சொல்லுங்க, நல்லா இருக்கிறியா? யார்? ஆதம் நபி மூசா நபி பேசிக்கிறாங்க. அப்பா உங்கள்கிட்ட சந்தேகம் வரமாலாம் கேட்கணும்னு நினச்சேன். என்ன சந்தேகம்ப்பா? அல்லாஹ் தஆலா உங்களை தன் கையால் படைச்சான் இல்லையா, ஹலக்து பியதைய. ஆமாம். அப்புறம் உண்மை சொர்க்கத்தில் வச்சான் இல்லை, குலா மின்ஹா ரகதுன் ஹைத்து ஷுத்துமா, சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக இருங்க. மனைவியும் எல்லாம் உண்டாக்கி கொடுத்தான்ல. ஆமாம். சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னு சொன்னான். ஆமாம். ரொம்ப கண்ணியமாக வச்சுருந்தான், நினச்சதெல்லாம் கொடுத்தான்ல, இவ்வளோ கொடுத்தான்ல. நீங்கள் எதுக்காண்டி அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாமல் இருக்கலாம்? அதனால் இப்போ நாங்களே கஷ்டப்படுறோம். அந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாம தான் நாங்கள் சொர்க்கத்தில் இருந்திருப்பீங்க, நாங்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் தானே இருந்திருப்போம். இப்போ நீங்கள் சொர்க்கத்தில் ஒரே ஒரு பழத்தை அல்லா வேணாம், அதை மட்டும் விட்டு மற்ற சாப்பிட்ருக்கலாம்ல, என்ன குறைஞ்சி போயிருப்போது? அதை சாப்பிட்டுப்பிட்டீங்க, கடைசியில் எல்லாம் வெளியே அமுச்சு விட்டான். இன்றைக்கி நாங்கள் பாடுபடுறோம். அவங்க இருக்கோம். மூசா நபி சொல்ல அட்டே மாஷா அல்லா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நல்லா விளங்கியிருக்கிறீங்க, மாஷா அல்லா. நீங்கள் தானே மூசா அலைஹிஸ்ஸலாம்? நான் தான். உங்களுக்கு எல்லாம் தௌராத்து கொடுத்தான். ஆமாம், தௌராத்து எனக்கு தான் கொடுத்தான். நான் தான் எல்லாம் அவங்கள்ட்ட பேசினான்ல, கல்லம் அல்லா மூசா தக்லீம். அவன் என்கிட்ட தான் பேசினான். நான் தான் தௌராத்தை ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன். அதில் தௌராத் எப்போ எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருந்துச்சு, பார்த்தீங்களா? போட்டிருக்கே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி தௌராத் எல்லாம் எழுதிட்டான். ஓ, சரி. அப்போ நான் படிக்கிறேன். அதில் பாஷா ஆதம் ரப்பஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவுக்கு மாறு செய்தார்கள், அந்த பழத்தை சாப்பிட்டான்னு இருக்குதே, தௌராத்தில் இருக்கே. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம்.
அப்போ அந்த பழத்தை எல்லாம் வேணாம்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டாங்கன்னு இருக்கே அப்படின்னு. அப்போ அது முந்தியா நான் இது முந்தியான்னு கேட்டாங்கம்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது இருந்ததுனால நான் செஞ்சேன்னா, நான் செஞ்சனே எழுதப்பட்டுருந்துச்சான்னு கேட்டாங்க. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதிலும் சொல்லவே முடியல, அப்படியே முழிக்கிறாங்க. நான் செஞ்சேங்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி செய்வாங்கன்னு எழுதியாச்சே பாய். வளைஞ்சுங்களா பாய்? அப்போ இதை நீங்கள் ஆதாரம் காட்ட முடியுமா? ஒருத்தன்ட்ட போய் ஒரு கடையில் உட்காந்து அல்வா திருடிட்டு, ஏன்டா திருடினேன், நான் திருடுவேன்னு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டான். அவன் என்ன செய்வான், ஏறிச்சு அதுக்கு மேலே மிதிப்பான். அதுக்கு அதுக்கு அடுத்த வேலை இதையும் எழுதியிருக்கு பாரு. உன் மேலே ஏறி மிதித்து அல்வாவும் குடலும் சேர்ந்து வாய் வெளியே வந்துடும். இதுவும் அதுக்கு எழுதியிருக்கு போடா. அதெல்லாம் இப்போ நீ ஆதாரம் சொல்ல முடியாது, எழுதுனமோ வாஸ்தவம் தான். வளைஞ்சுங்களா? அதனால் தப்பு தான். அதை எழுதி நல்லா விட்டா நல்லா தரலாம் எழுதிருந்துச்சு, அதை மாதிரி தான் சாப்பிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறதுக்கு பதில் சொன்னாங்களே ஒழிய எழுதிருந்துச்சு அதனால் சாப்பிட்டா நல்லா முதல்ல எழுதிருந்துச்சு, நீ சாப்பிட்டீங்க பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுங்களா விட்டாங்க, வெளியே அமிச்சிட்டான்ல. கொலை பண்ணிட்டான் ஒருத்தன். ஏண்டா நான் இப்படி ஒன்று இந்த ஆளை கொலை பண்ணுவேன் என்பது 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தாலும் எழுதி வச்சுட்டான், ஆதனை படிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படி அவனை கொண்டு போய் தூக்கில் போட்டுருவானு விடுவாங்க போலீஸ்காரன். அதுக்கு அடுத்து போலீஸ்காரன் பிடிப்பான், அவனை தூக்கில் போடுவான்னு அதில் இருக்குது. நீங்கள் சரியாக பார்க்கல, அதை மட்டும் பார்த்துட்டுக்கிற. ஏன்னா விதியை படித்தவன் முழுசாக படிக்கணும்ல, அவன் விட மாட்டான். தண்டனை இல்லாமல் தப்பிக்க முடியாது அதனால். ஏன்னா செய்யும்போது இஃப்தியாராக தானே செஞ்ச, செய்யும்போது உனக்கு உணர்வு இருந்துச்சுல்ல, அதனால் தண்டனை அதை விட்டுலும் தப்பிக்க முடியாது. வளைஞ்சுங்களா? நடந்தது விதி தான். ஆனால் விதி நடக்கும்போது உணர்வோடு செஞ்சியா உணர்வு இல்லாமல் செஞ்சியா? தூக்கத்தில் அவனு புரண்டு விழுந்து அவன் மேலே கைப்பட்டு அவன் கீழே வந்து கால் உடஞ்சி போச்சு, இப்போ எல்லாம் அவனை பிடிக்க மாட்டான். ஏன்? இது உணர்வு இல்லாமல் செஞ்ச, தூக்கத்தில் நீ செஞ்சது உணர்வே இல்லை. பைத்தியக்காரன் லூஸ் எதுவுமே தெரில, அவனுக்கு நடக்குன்னு தெரில, களத்துக்கு போட்டான், ஒருத்தர் மண்டை உடஞ்சி செத்து போயிட்டான். தண்டனை இல்லை உலகத்துலேயும் இல்லை, அங்கே அங்கத்துலேயும் கிடையாது. ஏன்னா அவன் என்ன நடக்குன்னு தெரியாது அவனுக்கு, இப்போ களத்துக்கு போட்டான் சாவான்னு தெரியாது அவனுக்கு. அந்த மாதிரி உள்ள பிரச்சனை இல்லை. நீ நல்லா உணர்வு தெரிஞ்சு தானே செஞ்ச. இதுக்கு விதியை காரணமாக காட்ட முடியாது, விதியினால் தான் நடந்துச்சு. ஆனால் அதற்குரிய விளைவுகளும் கட்டாயமாக நடக்கத்தான் செய்யும். இவன் கண்ணாடி எடுத்து அந்த ஒரு கல் எடுத்து அந்த கண்ணாடி மேலே போடுவான், விதியில் எழுதப்பட்டிருக்கும். அதனால கண்ணாடி உடையாமல் இருக்குமா? செய்த செயலுக்குரிய விளைவு நடக்கத்தான், இப்போ கண்ணாடி உடஞ்சி போயிடும். விதியில் தாங்க நான் கண்ணில் இருந்துச்சுங்களேங்க, நான் கல்லை எடுத்து போடுவேன்னு இருந்துச்சு தான் செஞ்சு, யார் இல்லைன்னா அதுக்கு விளைவுகளும் சேர்ந்து தான் இருந்துச்சு. ஒன்று எழுதப்பட்டிருந்தாலும் அதனுடைய மொத்த விளைவுகளும் அதற்கு அடுத்து தொடர்படியும் சேர்த்து தான் எழுதப்பட்டிருக்கும். எதுவும் தயாரா? ஃபைஜு நாயன் கேட்டாங்க நூறு நாயத்திட்ட, சில பேர் கேட்க சொன்னாங்கண்டு. ஜி விதியில் உள்ளது தான் நடக்குது, பொருந்தி கொள்ள வேண்டியது என்ன? ஜோ இக்திசாமே ஒஹி ஜாஹிர் ஹோத்தா ஹை तो பராசி ஹோ ஜானா சுனா ஓய்ஸா கே. அப்போ விதியில் எழுதப்பட்டால் நீ பொருந்தி போயிடணும். கொள்ளை திருட்டு எல்லாம் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் விதியில் எழுதப்பட்டு தானே இருக்குது, அதனால தான் வெளியில் வருது. அது பொருந்தி போயிட்டா என்ன? ஓ அப்படி சரி, உன் விதியில் நீ பாம்பு கடிச்சு சாவணும், நாய் கடிச்சு சாவணும், ஆக்சிடெண்ட் ஆகி சாவணும், அப்படிலாம் இருக்குது. அதை பொருந்திக்கிங்களா? ஒரு காலை பிடிச்சிட்டாங்க. சர்க்கார் வாயிலிருந்து வந்து நடந்து போச்சுன்னா சர்க்கார் மன்னிச்சுங்க சர்க்கார் தெரியாமல் சொல்லிட்டேன். விதியில் நடந்தது தான், அதுக்கு நான் பொருந்தி கொள்ளலாம் போக முடியாது. வறுமை நாளில் போய் சொன்னான் அல்லாட்ட ஒருத்தன், ஏன்டா இந்த மாதிரி பாவம் செஞ்ச? அல்ல விதியில் நான் இப்போ தான் செஞ்சுருக்குன்னு எழுதப்பட்டிருந்துச்சு, அதான் கரெக்டு. அதே விதியில் இதுவும் எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன நரகத்துக்கு நீ போக வேண்டும், போயிட்டே தப்பிக்க முடியாது. எல்லாமே நீ ஆதாரம் பிடிக்க முடியாது. வலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகா, அனைத்து முழுமையான ஆதாரங்களும் அல்லாட்ட தான் இருக்குது. உனக்கு அல்லாஹ் தஆலா அறிவு கொடுத்தான், வழக்குகளில் நபிமாரில் அமுச்சு வச்சான், நீ செய்டா, இப்படி செய்ய வேணாம்னு சொன்னான்ல, எல்லாம் செஞ்சுப்பட்டு வந்து விதியில் எழுதப்பட்டுருந்துச்சு அதனால செஞ்சேன்னா விதியில் நரகவாசின் என்றும் எழுதப்பட்டிருக்கு, போ நரகத்துக்குன்னு சொல்லுவான். அல்லாட்ட யாரும் மிகைக்க முடியாது. அப்போ கால மூசா நபி கேட்டாங்க, அந்த ஆதமுல்லதி ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தஆலா உன் கைகளால் படைத்தேன்னு சொன்னேன், அந்த ஆதம் தாங்கள் தானே அப்படின்னு கேட்டாங்க. எங்கே வந்துச்சு? தௌராத்தில் வருது, ஹலக் ஆதம் ஹலக் எதைய, இது 2 கரங்களால் படைச்சுன்னு சொல்கிறானே. வனஃபக ஃபீக மிர் ரூஹிஹி வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹின்னு நான் சொல்கிறேன்.
தனது ரூஹை அல்லாஹ் ஊதினானே அந்த ஆதம் நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். வஸ்ஜதலக்க மலாய்க்கத்து சஜதல் மலாய்க்கத்து குல்லுஹும் அஜ்மவுன், தன் மலக்குகளை உங்களுக்கு சஜிதா செய்ய வச்சானே? ஆமாம் அந்த ஆதம் நான் தான். வாஸ்கனக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே குடி வைத்தானே? சும்மா அஹபத்தன் நாசபி ஹத்தி அதிக இதில் அறம், இவ்வளவும் செஞ்ச பின்னாடியும் தாங்கள் மக்கள் அனைவரையும் பூமியில் இறக்கி விட்டீர்களே, நீங்கள் செய்த சிறு தவறின் காரணமாக, பி ஹத்தி அதிக, உங்கள் தவறின் காரணமாக எங்களெல்லாம் பூமி கொண்டு வந்துட்டீங்களே பாப்பா, நீங்கள் செஞ்சதுனால இங்கே நாங்கள் தி ஹத்தா ஆதம் அவர் சசா உனக்கு பேட்டோம் பர் தி, செஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தண்டனை நமக்கா? நம்ம என்ன செஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தண்டனை நமக்கா? பாப்பாவுக்கு தண்டனை மகன் கொடுக்கலாமா? வலா தசுரு வாசரத்து விசிற உக்குறா, பழத்தை சாப்பிட்டது யார்? இப்போ சொருக்கு பூமியில் வந்து வளர்த்துறது யார்? நாமல்ல வளர்த்துறோம் அப்படின்னு கேட்குறாங்க. பை பூமிக்கு வர வந்து ரசூலை வந்திருக்க மாட்டாங்க பை. ஃபகால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அந்த மூசா, நீ தான் அந்த மூசாவா? அல்லது இஸ்தஃபாக்கல்லா பி ரிசாலத்தி பி கலாமி, தன் ரிசாலத்தை கொண்டும் தன் கலாமை கொண்டும் அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டானே, அல்லாஹ் உன்கிட்ட பேசினானே, அந்த மூசா நீங்கள் தானே? ஆமாம் நான் தான். வஅத்தாகல் அல்வா ஹஃபீஹா திபியானு குல்லி ஷையின், அனைத்து வஸ்துக்களும் விளக்கங்களும் உள்ள ஏடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தானே, பலகைகள். எது? தௌராத். அந்த மூசா நீங்கள் தானே? நானே தான், அதே மூசா, சாட்சாத் அதே மூசா தான். ஹர்ரபக நஜியா, உங்களை அல்லாஹ் தஆலா மிக நெருக்கமாகி கொண்டானே ரகசியம் பேசுவதற்காக, அப்படிப்பட்ட மூசா நீங்கள் தானே? நானே தான். சரி அப்படின்னு சரி. ஃபபி கம் வஜத்தல்லாஹ கதபத் தௌராத்த கபலான் அஹ்லுக, அந்த தௌராத்தை நீங்கள் சொன்னீங்களே இதெல்லாம் போட்டிருந்துச்சு, இதனை என்னை படைப்பதற்கு எத்தனை வருஷத்துக்கு நல்லா எழுதியிருந்தான், நல்லா படைச்சான், தௌராத்தை எழுதுனான்னு அதில் இருக்குதேப்பா அப்படின்னு. இருக்கு. கால மூசா பி அறுபைன்னு ஆமன், 40 வருஷத்துக்கு முடியும் உங்களை படைக்கிறதுக்கு முடியும், அல்லாஹ் தஆலா அதை எழுதிட்டான் தௌராத்து. ஓஹோ. கால ஆதம் ஃபஹல் வஜத்த ஃபீஹி வஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்புக்கு மாறு செய்தார்கள் அப்படின்னு அதில் தௌராத்தில் இருந்துச்சுங்களா? இருக்கு. கால நாம், கால சொன்னாங்க மூசா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அஃப தலூமூனி அலா அன் அமில்து அமலன் கதபஹுல்லாஹு அலைய அன் அமலஹு கபல அன் யஹ்லுகுனி பி அர்பஈன சனத்தன், என்னை படைப்பதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செய்வேன் என்று எழுதப்பட்ட ஒரு பாவத்தை நான் செய்ததற்காக என்னை நீங்கள் குறை கூறுகிறீர்களா அப்படின்னா. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபியை ஆதாரத்தில் மிகைத்து விட்டார்கள். அப்போ மூசா நபிக்கு அதபு கற்றுக் கொடுத்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தான் செய்ததை சரிப்படுத்தல பை மூசா நபிக்கு அதபு சொல்லி தர்றாங்க. எதையுமே கேட்காத, அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்குது. அவனே என்கிட்டே வா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்டே வா, வாப்பாட்டே பேசலாமா? அந்த மாதிரிலாம் நான்லாம் உங்கள் வாப்பா இல்லை, நான் விளைஞ்சிங்களா, நான் உங்கள் வாப்பா. அல்லாம ஆதம் அல் அஸ்மா குல்லஹால உள்ளவர் நாங்கள் விளைஞ்சிங்களா. அதனால் நம்மகிட்ட பேசக்கூடாது, அல்ல விதிப்படி தான் அதை எல்லாம் நடந்தது. அதனால் நான் யாரையுமே ஏத்ரா செய்யக்கூடாது. மற்றவர்கள் ஏன் இப்படி செஞ்சாங்க, ஒரு காஃபிர் ஏன் காஃபிராக போனான்னு நீ அவனை போய் குறை காணக்கூடாது. ஏன் இப்படி செஞ்சான்னு அடுத்தவங்கள அல்லாஹ்வுடைய தக்தீர் படி. நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த விதியில் என்ன இருக்கோ அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும். என் விதியில் என்ன அல்லாஹ் எழுதி வச்சுருக்கிறானோ, இப்போ அல்லாஹ் என்னை மூமினாக முஸ்லீமாக வச்சுருக்கிறான், நல்லவனாக காட்டிகிட்டு இருக்கிறான். நாளைக்கு என் விதி எப்படி நடக்குமோ, ஊரே காரி துப்புறமா அல்லாஹ் என்னை ஆக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானான். எத்தனையோ பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் அல்லாஹ் கவுத்து விட்டான். உலகத்தின் மன்னாதி மன்னர்கள்லாம் கேவலப்பட்டார்கள். அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திடாத ரப்பே, வலா துதில்லு மன் வாலைத் வலா யஇஸ்ஸு மன் அதைத்துன்னு சதா அல்லாஹ்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். துதுனா வலா தன்குஸ்னா அக்ரிம்னா வலா துஹின்னா வாத்தினா வலா தஹரிம்னா அப்படின்னு விதியை நினச்சி அழுதுகிட்டு இருக்கணும். நம்ம இக்திசாவை நினச்சி அழுகணும். ரோனா ஹைத்தோ அப்படி இக்திசா பெரோ என் ஷேகன் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ நாம் இந்த விதியை ஆதாரம் வச்சு நடக்கக்கூடாது. போய் அடுத்தவன் விதியில் என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா உனக்கு. அதனால் பிறர் விஷயத்தில் சொல்லும்போது அவர் விதி இப்போ இப்படி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அவர் எங்கேயோ போயிடுவார் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை குறை காணுவதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்ம குறையை நினச்சி அழுதுகிட்டு இருக்கணும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال حدثنا رسول الله صلى الله عليه وسلم وهو الصادق المصدوق. அஸ்ஸாதிக் உண்மையாளர், அல் மஸ்தூக் உண்மைப்படுத்தப்பட்டவராகிய அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள்,
இன்ன ஹல்க அஹதிக்கும் யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபத்தன். உங்கள் ஒவ்வொருவருடைய படைக்கும் முறை அவருடைய தாயுடைய வயிற்றிலே தங்கி இருக்கிற யுஜ்மான யுகர்ரிரு தங்கி இருக்கும் 40 நாட்கள் நுத்ஃபத்தன் துளியாக இருக்கும், இந்திரிய துளியாக இருக்கும் 40 நாட்கள். சும்மையக்கூனு அலக்கத்தன், அதன் பின்பு மிசிலதாலிக்கு அதே அளவு 40 நாட்கள் இரத்த கட்டியாக மாறும். பை டக்கு 40 நாள் கழிச்சு டக்குன்னு மாறுறதில்லை பை, இன்ச்சு பை இன்ச்சா, இன்ச்சு பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 40 நாள் இரத்த கட்டியுடைய சூரத்தில் இருக்கும். சும்மையக்கூனு முழுகத்தன், பின் சதை கட்டியாக 40 நாள் இருக்கும் மிசிலதாலிக்கு அதே போன்று. சும்மா யுபஅசுல்லாஹு, அப்போ எத்தனை நாள் ஆச்சு? 120 நாட்கள். 120 4 மாதம். அப்போ தான் முழுமையாக ரூஹ் வரும். 4 மாதம் என்ன பை? 4 மாதம்னா ஏறத்தாழ 15 வாரம் ஆயிரும். 4 20 என்ன பை? 120 நாட்கள் 15 வாரம் ஆயிரும். 7 35 15 16 வாரம் ஆயிரும். அப்போ தான் முழுமையாக அவருக்கு ரூஹ் ஊதப்படுகிறது. அது வரைக்கும் இதய துடிப்பு வந்துடும். இதயம் வந்து ஒரு இதயம் வந்து 2வது மாதத்தே துடிக்கும். டக் 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 துடிக்க ஆரம்பிச்சிடும். இதய துடிப்பு இருக்கும், அந்த உடம்பு துடிக்கும், துடிப்பு வந்துடும். ஆனால் அந்த முழுமையாக ரூஹ் வர்றது வந்து 4 மாதம் ஆயிரும். 4 மாதம்னா 16 வாரம் ஆயிரும். மொத்தம் 40 வாரம். இப்போ 40 சொல்கிறாங்க பாருங்கள். யௌமன் 40 யௌமன். எத்தனை ஸ்டேஜ்? மொத்தம் 8 ஸ்டேஜ். 7 ஸ்டேஜ். எத்தனை ஸ்டேஜுங்க? ஒரு ஸ்டேஜ் எத்தனை நாள்? 40 நாள். அப்போ 4 7 28 280 நாள் குழந்தை பிறக்குது. கரெக்டாக இன்றைக்கும் எல்லா விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. 200 பெருமான சார் 40 ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜுங்கிறது 40 நாள். அப்போ 7 ஸ்டேஜை பெருமான பிரித்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். இவங்க என்ன பண்ணாங்க? 7 நாள் ஒரு ஸ்டேஜாக வச்சுக்கிட்டாங்க. 7 நாள் ஒரு வாரம். அப்போ 40 வாரம் கணக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்படிலாம் ஒன்று தானே. இவன் 7 கணக்கு வச்சு முதல் வாரம், 2வது வாரம், 30வது வாரம், 35 40வது வாரம் குழந்தை பிறக்கும். அப்படி ஹதீஸ் படி குர்ஆன் படிக்கு முதல் 40 நாள், 2வது 40, 7வது 40 முடிஞ்சோடனே குழந்தை பிறக்கும். அப்படி அல்லாஹ் சொல்கிறான். ஹலக்க நுத்துஃபத்தை அலக்கத்தின் நுத்துஃபாவாக ஒரு ஸ்டேஜ், அலக்கா ஒரு ஸ்டேஜ், முதுகா ஒரு ஸ்டேஜ், இப்போ ஹலக்கன் முதுகத்தை இலாமன் எலும்பு ஒரு ஸ்டேஜ், இப்போ கசவுனில் இலாம் லஹமன் 5வது ஸ்டேஜ், சும்மா அன்ஷானா ஹலக்கன் ஆஹர் 6வது ஸ்டேஜ், ஃபதபாரக் அல்லாஹ் அஹ்ஸனுல் காலிகீன் 7வது ஸ்டேஜ். 7 ஸ்டேஜாக அல்லாஹ் தஆலா பிரித்து வச்சுருக்கான். 7ஆக பிரித்தோன்னா 7வது தபாரக் அஹ்ஸனுல் காலிகீனாக அல்லாஹ் அதை பரிபூர்ணமாக திரும்பி வெளியே கொண்டு தருவாங்க. கடைசியாக ஃபைன் டச், அவங்க தோல் முடி அதெல்லாம் உண்டாகும். கடைசியாக வெளியே வந்துடுவோம். அப்போ முழுகத்தன்னா சதை கட்டியாக 40 நாள் சதை கட்டி, அப்புறம் எலும்பு கலக்கின முழுகத்தை இலாமன் எலும்பாக 40 நாள். இப்போ சவுனில் இலாம் லஹ்மன், அந்த எலும்புக்கு மேல் சதைகளை பிடித்து சதை பிடிப்பாகி கறி பிடிக்கும் சதை. அது 5வது ஸ்டேஜ். சும்மா அன்ஷானா கலக்கன் 6வது ஸ்டேஜில் கறி பிடிச்சி அதில் மற்ற உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள்லாம் கொஞ்சமாக தோன்றாங்க. 6வது ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜில் அலங்காரம். அவனுக்கு தேவையான கண்ணை பிளந்து, காதை பிளந்து, ஃபஷக்க சமஅஹு வ பஸரஹு, வாய் பிளந்து, என்னென்ன உறுப்புகளை உணர்ச்சிகளை உண்டாக்கி, கேட்கும் திறன் உண்டாக்கி, முடி உண்டாக்கி, நகங்களை உண்டாக்கி, எல்லாம் கடைசி ஸ்டேஜ். 7 ஸ்டேஜ் முடிஞ்சோன்னா வெளியே வந்துடுவோம். ஒரு ஸ்டேஜ் 40 நாள். அப்போ 3வது 40 முடிஞ்ச 120வது நாளில் சும்மா யுபஅசுல்லாஹு இலைஹி மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்கை அவருக்கு அனுப்பி வைப்பான். பி அர்பஇ கலிமாத்தின் 4 வார்த்தைகளை கொண்டு, 4 விஷயங்களை கொண்டு. ஃபயகுதுபு அமலஹு, அவர் வாழ்நாளெல்லாம் செய்யக்கூடிய நல்ல அமலா தீய அமலா செயல்களை அவர் எழுதி வைப்பார். வ அஜலஹு, அவருடைய வாழ்நாள் முடிவு எப்போ முடியும் அஜலை எழுதி வைப்பார். வ ரிஸ்கு, என்ன சாப்பிடுவார் என்று எழுதி வைப்பார். வ ஷகியுன் அவ் சயீதுன், இறுதி முடிவு நல்ல முடிவா கெட்ட முடிவா, துர்பாக்கியமா நல்ல பாக்கியமா என்பதையும் எழுதி வைப்பார், நல்லவனா கெட்டவனா. சும்ம யன்ஃபஹு ஃபீஹி ரூஹ், பின்பு அவரில் ரூஹை ஊதுவார். வல்லதி லா இலாஹ கைருஹு, அவனை என்று வேறு இலாஹ் இல்லையே, அப்படிப்பட்ட அல்லாஹ் மீது ஆணையாக. இன்ன அஹதக்கும் ல யஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னா, உங்களில் ஒருவர் உலகில் பிறந்து சொர்க்கவாசியின் அமலை நல்வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்.
ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் மாயக்கூனு பைனஹும் பைனஹா இல்லா திராவுன், இவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியிலே ஒரே ஒரு முழம் மட்டுமே இருக்கும். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவருடைய வேதம் கிதாப் எழுதி வச்சாரே அந்த கிதாப் உம்முல் கிதாப் விதி முந்திவிடும். ஃபயஅமலு பி அமலி அஹ்லின் நார், கடைசியாக நரகவாசியுடைய அமலை செய்வார். ஃபயதுகுலுஹா, நரகில் நுழைந்து விடுவார். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். வாழ்நாளாக நல்ல அமல் செஞ்சுருப்பார், ஆனால் வயிற்றில் அவர் ஷகியுன் மூதேவி நரகவாசின்னு நல்லா எழுதி வச்சுருப்பான். நல்ல அமல் செய்வார், கடைசி வரைக்கும் 80 வயசு வாழ்வார். 80வது வயசில் அநியாயம் பண்ணுவார், ஒரு பாவம் செய்வார், ஒரு தவறு மாட்டிக்குவார், நரகத்துக்கு போய் செஞ்சிருவார். ஒருத்தனை வயிற்றிலே சயீது சீதேவின்னு எழுத வைக்கப்பட்டிருக்கும். வாழ்நாளெலாம் பாவத்தில் மூழ்கி கிடப்பான், 70 வயசு வாழ்வான், கடைசியாக தௌபா செஞ்சு திறந்து இஸ்லாத்துக்கு வந்து ஈமானுக்கு வந்து முஸ்லீமாக மூத்தா போய் நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவார். அவர் சொர்க்கவாசியாகிடுவார். விதி முந்திவிடும் என்று சொன்னால அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். நம்ம விதி எப்படி இருக்குன்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா? என்னை எப்படி எழுதப்பட்டிருக்காங்க சொல்ல முடியுமா? அல்லாட்ட கெஞ்சிக்கிட்டே அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும். அப்படியே நீ சீதேவியாக்கு, என்னை சீதேவியாக்கு. வைன்ன அதுக்கும் அமலு பி அமலி அஹ்லின்னார், உங்கள் ஒருவர் நரகவாசிகள் அமலை செய்து கொண்டே இருப்பார். ஹத்தா மாயக்கூனு பைனஹும் பைனஹா இல்லா திராவு, நரகத்துக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரே ஒரு முழம்தான் இருக்கும். வயஸ்பிகு அலைஹி கிதாப், விதி முந்திவிடும். வயஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னா, சோனவாசிகளின் அமலை செய்வார், வேலைகளை செய்வார். வயதுகுலுஹா, சோனத்தில் நுழைந்து விடுவார். ஏன்னா விதியில் அவர் சோனவாசியம் எழுதப்பட்டிருக்கும். ரவாஹு முத்தஃபகுன் அலைஹி. வஅன் சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் அப்த லா யஅமலு அமல அஹ்லின் நார், ஒரு மனிதன் நரகவாசியின் அமலை செய்து கொண்டிருப்பான். வ இன்னஹும் மின் அஹ்லில் ஜன்னா, அவனும் சொர்க்கவாசியில் ஒருத்தனாக இருப்பான். வயஅமலு அமல அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளின் அமலை செய்து கொண்டே இருப்பான். வ இன்னஹும் மின் அஹ்லின் நார், விதிப்படி அவன் நரகவாசியில் உள்ளவனாக இருப்பான். வ இன்னமல் அமால் பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாம் முடிவை கொண்டு தான். முடிவு எப்படி அதை வச்சு தான். வாழ்நாளாக நல்ல அமல் செய்வான், முடிவில் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிடுவான். வாழ்நாளெலாம் பாவம் செய்வான், முடிவில் நன்மை செய்வான், சொர்க்கம் போயிடுவான். நல்லா அல்லாட்ட கெஞ்சிக்கிட்டீங்க, முடிவு நல்ல முடிவாக்கலாம் அப்படின்னு கேட்டே இருக்கு. ஹுஸ்னுல் ஹாத்திமா, அல்லாஹ் மர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமல் இக்லாஸ் ஹுஸ்னுல் ஹாத்திமா. وأن عائشة رضي الله عنها قالت دعي رسول الله صلى الله عليه وسلم إلى جنازة صبي من الأنصار, அன்சாரிலிருந்தும் ஒரு சிறுவர் வஃபாத் ஆயிட்டார். அவர் ஜனாதா தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் அழைக்கப்பட்டது. ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், சின்ன பிள்ளையா, 5 வயசு பாவம், யா ரசூலுல்லாஹ் தூபாலி ஹாதா, இந்த குழந்தைக்கு நற்செய்தி உண்டாகட்டும். உஸ்ஃபூரு மின் அசாஃபில் ஜன்னா, சொர்க்கத்தின் சிட்டுக்குருவியில் ஒரு குருவி, அவர் சொர்க்கம் போகிறார் என்று நான் சொன்னேன். லம் யஅமலி ஸூஅ வலம் யுத்ரிகு, பாவத்தை செய்யவும் இதுவரையும் செய்ததும் இல்லை, பாவம் செய்யும் வயதை அவர் அடையவும் இல்லை என்று சொன்னார். கால அது ரசூல் சொன்னார், அவ கைரதாலிக், அவ்வளோதானா, வேறு எதுவும் இருக்கிறதா ஆயிஷா என்று கேட்டார். யா ஆயிஷா, இன்னல்லாஹ் ஹலக்கலில் ஜன்னதி அஹ்லன், அல்லாஹ் சொர்க்கத்துக்குன்னு சிலரை படைத்திருக்கிறான். ஹலக்கஹும் லஹா, அவர்களை சொர்க்கத்துக்காக அல்லாஹ் படைத்தான். வஹும் வி அஸ்லாபி ஆபாயிஹிம், அவர்களுடைய வாப்பாவுடைய முதுகந்தண்டில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் படைத்து விட்டான். வ ஹலக்கலின் நாரி அஹ்லன், நரகத்துக்கென்று சிலரை படைத்திருக்கிறான். ஹலக்கஹும் லஹா வஹும் வி அஸ்லாபி ஆபாயிஹிம், அவர்கள் தங்கள் வாப்பாவுடைய முதுகந்தண்டில் இருக்கிற பொழுதே அல்லாஹ் தான் நரகவாசியை எழுதி வச்சிட்டான். வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், கஸீரம் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் ரொம்ப பேர் நரகத்துக்குனே படுத்து வச்சுருக்கிறோம். ஒரு ஆயத்துக்கு சொல்கிறாங்கள, அம்ல அன்ன ஜஹன்னம, அதுக்கு முன்னாடி என்ன, அம்ல அன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாசி அஜ்மஈன், மக்களை கொண்டும் மனிதர்களை கொண்டும் ஜின்களை கொண்டும் நரகை நிரப்புவோம் என்று எழுதி வைத்து விட்டோம். எழுதி வச்சுட்டோம்ட்டான், நாங்கள் நரகத்துக்கு முந்தைய எழுதி வச்சிட்டோம். அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அது நடக்க தான் செய்யும்ட்டான். அவங்க வாப்பாவுடைய முதுகந்தண்டில் இருக்கும்போது, இங்கே முதல்ல வந்துச்சு அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது எழுதுறாங்க, அதுக்கு முந்தி வாப்பாவுடைய முதுகந்தண்டில். ஏன் முதுகந்தண்டுக்கு என்ன சம்பந்தம்னா, முதுகந்தண்டு இருக்குல்ல, எலும்பு, முதுகெலும்பு இருக்குல்ல பாய்,
முதுகு எலும்பில் தான் ரத்தம் உற்பத்தி ஆகுது. முதுகு எலும்பில் மஞ்சைகள் இருக்குது. எலும்புக்குள்ளே ஒரு கருப்பாக இருக்கும் பாருங்கள், எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பு மஞ்சைகளில் தான் இரத்தத்தின் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறது. அது முதுகு மேலேருந்து கீழே முதுகந்தண்டு, அதுதான் ரத்தம் உற்பத்தி ஆகிறது. சிவப்பணுக்கள் அங்கேருந்து உற்பத்தி ஆகுது. விஞ்ஞானத்துடைய எடுத்து பாருங்கள், அந்த சிவப்பணுக்கள் அந்த ரத்தம் உற்பத்தியாக அதிலிருந்து தான் மனிதனுடைய நுத்துஃபா உற்பத்தி ஆகிறது. அதனால் அல்லாஹ் தஆலா சுல்புன்னு சொல்கிறான், சுல்பிலிருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்ல. ஜி மெயின் சுல்பி வ தராயிப், சுல்புக்கும் தராயிபுக்கு மத்தியில், சுல்புனா முதுகந்தண்டு, தராயிபுனா விலா எலும்பு, இந்த எலும்புகளுக்கு மத்தியில் உற்பத்தி ஆகிற மனுஷன் சொல்கிறான். அப்போ கோடிக்கணக்கான அந்த இது சிறு உயிர்கள், கிருமிகள்னு சொல்கிறாங்களே, அது கோடிக்கணக்காக அதிலிருந்து உற்பத்தியாகி அதிலிருந்து மனுஷன் அல்லாஹ் தஆலா உற்பத்தி ஆகிறான். அல்லாஹு அக்பர் கபீரா. இப்போ வாப்பாவுடைய முதுகந்தண்டில் இருக்கிற பொழுது அல்லாஹ் நல்லவனா கெட்டவனா சொர்க்கவாசியா நரகவாசியான்னு எழுதி வச்சுட்டான். அப்போ யா ஆயிஷா இன்னல்லாஹ் ஹலக்கல் ஜன்னத்தி அஹலன் ஹலக்கஹும் லஹா வஹும் ஃபி அஸ்லாபி ஆபாயிஹிம், வாப்பாவுடைய முதுகந்தண்டில் இருக்கிற பொழுது எழுதி வைத்து விட்டான். ஹலக்கல் இன்னாரி அஹலன் ஹலக்கஹும் லஹா வஹும் ஃபி அஸ்லாபி ஆபாயிஹிம், நரகத்துக்கும் சில பேரை படைத்திருக்கிறான், அவன் வாப்பாவுடைய முதுகந்தண்டில் இருக்கிற பொழுது நரகம் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் என்று பெருமானார் கூறினார்கள். ரவாஹ் முஸ்லிம். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லீமுடைய குழந்தை மூத்தா போச்சு, சொர்க்கவாசின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னா, பை அபிப்பிராயம் என்னமோ அந்த குழந்தை வந்து எந்த விதமான பாவம் செய்யக்கூடிய வயதை அடையவில்லை, அதனால் சொர்க்கவாசிங்கிறது தான் சிலர் பலருடைய கருத்து இருந்தாலும் கூட சொல்ல நமக்கு உரிமை இல்லை. யார் சொர்க்கம் யார் நரகம் என்று தீர்ப்பளிப்பது நமக்கு உரிமை இல்லை. நபிமார்கள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். பெருமானார் அவர்கள் சொன்னாங்க, 10 சஹாபாக்களை சொர்க்கவாசியின் பஷாரை சொல்லியிருக்காங்க. அவங்களாம் சொர்க்கவாசின்னு நம்ம சொல்லலாம் பெருமானார் சொன்னதுனால. வேறு யாரையும் சஹாபி கூட சொல்ல முடியாது. சஹாபியை கூட நாம் சொல்ல நமக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம். அவங்க சொர்க்கவாசி தான், அவங்க போகாமல் யாரும் இப்போ அபு ஹுரைராவில் போகாமல் அபூ தர்ராவில் போகாமல் சொர்க்கத்துக்கு நாம் போயிடுவோமா? அப்படி அர்த்தம் இல்லை. நாம் சொல்லக்கூடாதுங்க சொர்க்கவாசிகள் என்று. 1,24,000 சஹாபாக்கள் சொர்க்கவாசிக்கு தான். ஆனால் பெருமாள் 10 பேர் மட்டும் சொன்னாங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அது தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிவான் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நீ என்ன தீர்ப்பளிக்கிற? இப்போ போய் தீர்ப்பு அல்லாஹ் கையில் ஒப்படைச்சிரு. தீர்ப்பளிப்பவன் அவன் கையில், நாம் சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆயிஷா, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரவாஹ் முஸ்லிம். வன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ما منكم من احد الا وقد كتب مقعده وقد كتب مقعده من النار ومقعده من الجنه. உங்களில் யாரும் ஒருவர் கூட இல்லை, அவருடைய தங்குமிடம் சுவனத்திலும் நரகத்திலும் எழுதப்பட்டே தவிர. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலையும் இடம் வச்சுருக்கான், நரகத்திலையும் இடம் வச்சுருக்கான். இப்போ எனக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலையும் இடம் வச்சுருக்கான் ஒரு மாளிகை, நரகத்திலையும் இடம் இருக்குது. இது இங்கேயும் பேர் போட்டிருக்கு, இவருக்கு உள்ளது, இங்கே இவருக்கு உள்ளதுன்னு. கருணை கடலாகிய அல்லாஹ் என்னை மன்னித்து கிருபை காட்டி என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் அந்த மாளிகையில் வச்சுட்டான்னா காட்டுவான், நரகத்தில் உனக்கு எழுதப்பட்ட இடம்பா, அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்த விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். அந்த இடத்துல வந்து நரகத்தில் எனக்கு ஏற்பட்ட அதாபுகள்லாம் நல்லா காட்டுவான். இப்போ வேறு நரகவாசிகள் காஃபிர் உள்ளே போகிறான்ல, அவனுக்கு ஸ்பெஷலாக அந்த இடத்த கொடுத்துருவாங்க, சேர்த்து உதவாங்க, இந்த உதவியை உனக்கு கொடுத்தாச்சுன்னு கொடு. அந்த மலக்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அடிக்கிறதுக்கெலாம், அவங்கள அங்கே அமுச்சு விட்ருவாங்க. அறிஞ்சா சரி. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போயிட்டான், ஒரு காஃபிர் இருக்கிறான் கோயின் சாமி, அவனுக்கும் சொர்க்கத்துலேயும் இடம் இருக்கும், நரகத்துலேயும் இடம் இருக்கும். சொர்க்கத்துலேயும் ஒரு மாளிகை இருக்கும் அவனுக்கு, நரகத்துலேயும் ஒரு உதவாங்க இருக்கும். அவன் நரகத்துக்கு இடத்துக்கு போயிட்டான், இப்போ அவன் சொர்க்கத்திடம் மிச்சமாக இருக்குல்ல, அது அங்கே செல்லக்கூடிய மூமிகளுக்கு இதை நீ வச்சுக்குவா சந்தோஷமா. சரி, அவங்க ஆள் அங்கே போயிட்டார், நீங்கள் வச்சுக்க, ஒரு காலி பண்ணிட்டு போயிட்டார், இந்த வீட்டையும் இதை நீ வச்சுக்கணும் கொடுக்கப்பட்டு விடும். ஒவ்வொருத்தருக்கும் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். அது ஏன் அதுன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் கைசேதம் அதிகமாகிறதுக்காக வேண்டி. இல்லை அந்த இடம் இப்படியாப்பட்ட இடத்த விட்டனே, நல்லவன் செஞ்சு அங்கே போயிருப்பனே, வாங்கிறது உடல் ரீதியாக அதாபும் நரகத்தில் நடக்கும், உல ரீதியான அதாபும் நடக்கும். உள்ளத்தில் என்ன மாதிரியான கைசேதம், மனுஷனுக்கு உடல் ரீதியான அடி உழுகிறதும் இருக்குது, உள்ளத்தில் வேதனை இருக்குது. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய நேமத்தை விட்டேன் பாரு, சே அப்படின்னு ஒரு சந்தோஷம், அப்படின்னு மனசு கவலை இருக்குல்ல, அதுக்காகத்தான் அது. அதே மாதிரி மூமின்களுக்கு சொர்க்கத்தில் போய்
பாலாறு தேனாறு இது கிடைக்கும். உள்ளத்துலேயும் ஒரு சந்தோஷம், அந்த நரகத்தை விட்டு அல்லா நம்மளை காப்பாற்றினா அம்மாடியோ அப்படின்னு உல ரீதியாகவும் ஒரு சந்தோஷம் தர்றதுக்காக வேண்டிய எல்லாத்தால இங்கேயும் வச்சுருக்கிறான் அங்கேயும் வச்சுருக்கிறான். அப்போ காலு யா ரசூலல்லா அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா வனதுல் அமல். யா ரசூலல்லா எங்களுக்கு தான் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது யார் சொர்க்கம் யார் நரகம்ண்டு, அதை கொண்டு நாங்கள் உறுதி கொண்டு நம்பிக்கையை கொம்பிக்கை கொள்ளக்கூடாதா, எங்கள் அமல்களை விட்டுவிடக்கூடாதா என்று கேட்டார். இன்னும் அமல் செஞ்சு என்ன, நாங்கள் தான் சொர்க்கவாசி சொர்க்கம் தான் போக போகிறாரு, செஞ்சாலும் செய்யாட்டியும் என்ன அமல் செஞ்சாலும் செய்யாட்டியும். நரகவாசி நரகம் தான் போக போகிறாரு, எந்த அமல் செஞ்சாலும் செய்யாட்டியும். நாங்கள் அதை கொண்டு நம்பிக்கை கொண்டு விடக்கூடாதா என்று கேட்டார். கால பெருமாள் சொன்னாங்க, எமலூ அமல் செய்து கொண்டே இருங்கள், ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு. ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறாரோ அது அவருக்கு லேசானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அம்மா மன்கான மின் அஹலி சஆததி, யார் சீதேவிகள் உள்ளவராக இருந்தாரோ, ஃபஸயுயஸ்ஸரு லிஅமலி ஸஆதா, சீதேவிகளுடைய காரியங்கள் அவருக்கு லேசாக்கப்படும். அம்மா மன்கான மின் அஹலி ஷகாவா, எவன் துர்பாக்கியசாலியாக உள்ளவனாக இருக்கிறானோ, ஃபஸயுயஸ்ஸரு லிஅமலி ஷகாவா, துர்பாக்கியசாலிகள் பாவிகள் அவர்களுடைய காரியங்கள் அவனுக்கு லேசாக்கப்படும், பாவம் லேசாக இருக்கும் அவனுக்கு. சும்மா கரா பெண்பான ஓதினார்கள் இந்த ஆயத்தை, ஃபம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, யார் மக்களுக்கு வாரி வழங்கினார்களோ, அல்லாஹ்வை தக்வா செய்தார்களோ, திருக்கலிமாவை உண்மைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நற்காரியங்களை லேசாக்கி வைப்போம். அம்மா மன் பகில வஸ்தகனா கதப பில் ஹுஸ்னா, கஞ்சத்தனம் செய்தானோ, பெருமை அடித்தானோ, திருக்கலிமை பொய்யாக்கினானோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, பாவ காரியங்களை அவனுக்கு நாம் லேசாக்கி வைப்போம். பாவம்லாம் ரொம்ப லேசாக இருக்கும் அவனுக்கு, கொலை செய்யறதுலாம் அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. நீ எறும்பு நசுக்கிற மாதிரி நேற்று 2 பேரை போட்டேன், முந்தானத்து ஒரு 4 பேரை போட்டிருப்பேன், அவர் சாதாரணமாக சொல்லிக்குவானோ கொலை இதெல்லாம். அவனுக்கு தொழுகிறதுனா அம்மா கஷ்டமாக இருக்கும் அவனுக்கு, முடிஞ்சு நிமிடம் தான் பெரிய கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு. நற்காரியங்கள் கஷ்டமாக இருக்கும், பாவகாரியங்கள் லேசாக இருக்கும் பாவிகளுக்கு. நல்லடியார்களுக்கு பாவங்கள் கஷ்டமாக இருக்கும், தொழுகிறது நற்காரியங்கள் லேசாக இருக்கும் அவங்களுக்கு. இதை வச்சு விளங்கிங்க. 4 ரக்காத் தொழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 4 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்குறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது, விளங்கிக்கோ இது உனக்கு ஈஸின்னு. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله كتب على ابن آدم حظه من الزنا. அல்லாஹ் தஆலா ஆதமின் மைந்தர்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பங்கை எழுதி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பாவத்திலையும் இந்த பாவம் செய்வான், இல்லை தகுதியில் உள்ளது தான். ஜினாவிலிருந்தும் அவனுடைய பங்கையும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அதரக தாலிக்க லா மஹாலத்தை, அதை அவன் கட்டாயமாக அடைந்துதான் தீருவான். லா மஹாலத்தைனா சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அடைந்தே தீருவான். ஃபஸினல் ஐன், கண்ணுடைய ஜினாவாகிறது நல்லது பார்ப்பதாக இருக்கும். அப்போ தவறான பார்வை பார்த்தால் கண் விபச்சாரம் செய்வதாக அர்த்தம். வஸினல் லிசானு அல் மந்திக், தவறான பெண்கள்கிட்ட பற்றி பேசி கொண்டிருந்தால் அது நாவுடைய ஜினாவாக இருக்கும், நாவுடைய ஜினாவாக இது பேசுவது. வ நஃப்சு தமன்னா வ தஷ்தஹி, உள்ளமாகிறது தீய விஷயங்களை ஆசைப்படுகிறது விரும்புகிறது. வல் ஃபர்ஜு யுசத்திகு பிதாலிக வ யுகதிபு, இவனுடைய மறைவிடம் அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது அதை பொய்ப்படுத்துகிறது. மனசில் வந்து ஆசையை போய் செஞ்சிட்டான், அப்போ நினச்சதை நடத்திட்டான், தவறில் மூழ்கி விட்டான், அதை விட்டு தவிர்த்து கொண்டு வந்து விட்டான், அல்லாஹ் தவாபு கொடுத்துட்றான் அவனுக்கு. முத்தஃபக்குன் அலைஹி. ஃபீ ரிவாயத்தில் முஸ்லிமின் கால குத்திப அலா இப்னி ஆதம, ஒவ்வொரு ஆதமுடைய மைந்தனுக்கும் எழுதப்பட்டு விட்டது நசீபுஹு மின ஜினா, ஜினாவிலிருந்தும் அவனுடைய பங்கை. முதிரிக்கும் தாலிக்கலா மஹாலத்து, கட்டாயமாக திட்டவட்டமாக அதை அவன் அடைந்தே தீர்வான். பல் ஐநானி ஜினாஹுமான் நலர், 2 கண்கள் அவைகளின் ஜினாவாகிறது பார்ப்பதாக இருக்கும். வல் உதுனானி ஜினாஹுமா லிஸ்திமா, காதுடைய ஜினா என்ன கேட்பது, தீய பேச்சுக்களை அல்லது அந்நிய பெண்ணுடைய பேச்சுக்களை ஃபோனில் பேசுகிறது கேட்குறது. வல்லிசானு ஜினாஹுல் கலாம், நாவுடைய ஜினாவாகிறது அந்நிய பெண்ணிடம் பேசுவது. வல் எது ஜினாஹால் பதுஷ், கையுடைய ஜினா அந்நிய பெண்ணை தொடுவது தீண்டுவது. வர் ரஜுலு வர் ரிஜில், காலாகிறது ஜினாஹா அல் அல் ஹதா, காலுடைய ஜினா என்ன அதன் பக்கம் நடந்து செல்வது. வல் கல்பு யஹ்வி வைத்தமன்னா, உள்ளமாகிறது ஆசைப்படுகிறது விரும்புகிறது. யுசத்திகு தாலிக்கல் ஃபர்ஜு யுகதிபுஹு, இவன் மறைவிடம் அதை உண்மைப்படுத்துகிறது அதை பொய்ப்படுத்துகிறது. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
அன்ன ரஜுலைனி மின் முசைனா அத்தையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முசைனாவை சார்ந்த 2 மனிதர்கள் பெருமானாரிடத்திலே வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. காலா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், பெருமான்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாமெல்லாம் நிறைய அமல் செய்கிறோம்ல இன்றைக்கி, இதெல்லாம் முந்தையே எழுதி வச்சு அதை இன்றைக்கி நம்ம அமலாக செஞ்சிட்ருக்குறோமா, இல்லை அப்படி இல்லை இப்போ நீங்கள் தொழுகுங்கன்னு இப்போ தான் சட்டம் வருது, உடனே சில பேர் பின்பற்றுறாங்க, செஞ்சவன் அல்லா தாலா கூலி கொடுக்குறான், செய்யாதவன் தண்டனை கொடுக்குறான் அல்லா தாலா, இப்போ தான் ஒவ்வொரு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் நடக்குதா, இல்லை ஏற்கனவே முந்தைய அல்லா தாலா எழுதி வச்சு அப்படி நடந்துகிட்டு இருக்குது, ப்ரோக்ராம் ஏற்கனவே போட்டாச்சா, இது இப்போ ஒன்றா புது ப்ரோக்ராம் போடப்படுதான்னு கேட்குறாங்க. எல்லாம் முந்தையே எழுதி வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலா யா ரசூலுல்லாஹ் அரைத்த மா யஅமலுன் நாசுல் யௌம், மக்கள் இன்று எதை அமல் செய்கிறார்களோ, வயக்தஹூன ஃபீஹி, அதிலே முயற்சி செய்கிறார்கள், யக்தஹூன யஜ்தஹிதூன, அஷ்ஷையுன் குலிய அலைஹிம், இது ஏற்கனவே அவர்கள் மீது எழுதப்பட்டு விட்டதா, ஓ மலா ஃபீஹிம் மின் கதர், விதியிலிருந்தும் ஏற்கனவே அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டு விட்டதா, அவர்கள் விஷயத்தில் அது நிகழ்ந்து விட்டதா, நிகழ்த்தப்பட்டு விட்டதா, மலா மின் கதரின் சபக்க, ஏற்கனவே முந்திவிட்ட விதியிலிருந்தும் அது நடைபெற செய்யப்பட்டதா, அப்படிப்பட்டதா, அல்லது ஃபீமா யஸ்தக்பிலூன பிஹி, அல்லது விதியில் எழுதப்படலை எதுவுமே, மா யஸ்தக்பிலூன பிஹி, இவள் எதை முன்னோக்கி ஒவ்வொரு காலத்தில் அந்தந்த காலத்துப்படி மின ஜமான் காலங்கள் இருந்தும் ஒவ்வொன்றிலும் அவர்கள் எதை முற்படுத்தி எதை எதை அவர் எதிர்நோக்குகிறார்களோ அப்படிப்பட்ட செயல்களா, மிம்மா ஆத்தாகும் பிஹி நபியுகும், இவருடைய நபி இவர்களுக்கு எந்த செய்தியை கொண்டு வந்தாரோ, தொழுகை நோன்பு வணக்க வழிபாடுகள் இப்படி செய்யுங்க இப்படி செய்ய வேணாம், இது ஒவ்வொன்றும் அப்பப்போ வருகிற பொழுது அதை எதிர்நோக்குகிறார்களா, அப்புறம் அதை சில பேர் செய்கிறாங்க, சில பேர் விட்டுறாங்க. ஃபஸபத்தத்தில் ஹுஜ்ஜத்து அலைஹிம், அவ்வாறு செய்ததின் காரணமாக அல்லாஹுக்கு அவர்கள் மேல் ஆதாரம் உறுதியானது, செய்தவர்களுக்கு சொர்க்கம் என்றும் செய்யாதவர்களுக்கு நரகம் என்றும், என் பேச்சை நீ கேட்கல அதுதான் நரகம் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது உறுதிப்படுத்துகிறான். இவ்வாறு நிகழ்கிறதா, அப்போ என்ன தான் ஷையுன் குலிய அலைஹிம் ஷையுன் லம் யுக்லா அலைஹிம், ஏற்கனவே எழுதப்பட்டதா எழுதப்படாமல் உள்ளதா, அப்பப்போ முன்னோக்கக்கூடிய செயல்பாடுகளா, செஞ்ச பின்பு அல்லாஹ் அவர்களை பிடிக்கிறானா, இல்லை ஏற்கனவே எழுதி வச்சுதான்னு கேட்குறான். ஃபகால பெருமாள் சொன்னாங்க, லா இல்லை, பல் ஷையுன் குலிய அலைஹிம், ஏற்கனவே இவர்கள் மீது தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டு விட்டது, மலா ஃபீஹிம், அது அவர்கள் மீது கடந்து சென்று விட்டது, அந்த ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது இப்போ நடத்திட்டு இருக்கிறான். தஸ்தீகு தாலிக ஃபி கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல், இதனுடைய உண்மைப்படுத்துதல் அல்லாஹ்வுடைய கிதாபில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, ஒவ்வொரு ஆத்மாவின் மேல் சத்தியமாக, இன்னும் அந்த ஆத்மாவை எவன் படைத்தானோ, ஹலகஹா, அவன் மேல் சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா, ஒவ்வொரு நஃப்ஸுக்கும் அல்லாஹ் தஆலா இல்ஹாம் செய்தான், உதிக்க செய்தான், ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த நஃப்ஸுடைய பாவங்களையும் அதன் நன்மைகளையும், நன்மை செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் இல்ஹாம் செய்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அதற்கு உதிக்க செய்தான் அதனுடைய பாவங்களையும் நன்மைகளையும், ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, எது நன்மை செய்யும் எது பாவம் செய்யும் ஏற்கனவே நல்லா எழுதி வச்சுட்டான், அதைத்தான் இப்போ கல்பில் போடுறான், இப்படி செய்ய இப்படி செய்யின்னு. எனவே ரவாஹு முஸ்லிம் வன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قلت يا رسول الله இன்னி ரஜுலுன் ஷாபுன், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது 2 வருஷம் 2.5 வருஷம் தான் இருந்தாங்க, சொல்லி அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க, கடைசி சில நாட்கள் வந்தாங்க. ஆனாலும் இந்த 2.5 வருஷமும் பெருமானார் 24 மணி நேரம் கூடவே இருந்தாங்க, பிரியாமல். ஹதர்லையும் சஃபர்லையும் உள்ளே இருந்தாலும் வெளியூர் போனாலும் எங்கே போனாலும் கூடவே இருந்து பெருமானுடைய செய்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தாங்க. மனப்பாடம் ஆகலைன்னு சொன்னால் பெருமானோட துவா செய்ய சொல்லுவாங்க, பெருமானை துவா செய்வாங்க, மனப்பாடம் ஆகிடும். அப்படியே எல்லா செய்தியும் கூட இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 10-15 வருஷம் கூட இருந்த சஹாபாக்கள் அடையாத பெரிய சிறப்பை எல்லாம் ஹதீஸை அறிவிப்பதில் இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். கூடவே இருந்து மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டால் கூட அந்த நேரத்தில் வந்து இப்போ இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு யார்ட்டையும் கேட்டுக்குவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இவங்க ஒரு தடவை கேட்டாங்க, யாரை சொல்ல, நான் வாலிப வயசாக இருக்குது, எனக்கு தப்பான சிந்தனைகள்லாம் வருது, சில நேரங்களில் தப்பு செஞ்சிடுவோன்னு பயமாக இருக்குது, கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க, ஏழை, ஒரு நேரம் இவருக்கு சோத்துக்கே லாட்ரி, கல்யாணம் முடிச்சு வச்சு அடுத்த பொண்ணுங்க சேர்த்துக்கிட்டு சாப்பாடு பொண்ணுமில்ல, யார் பொண்ணு தருவா,
ஒரு மாப்பிள்ளை கேட்குறாங்க, பொண்ணு கேட்குறாங்க, மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? மாப்பிள்ளை வந்து 3 நேரம் பிச்சை எடுத்து சாப்பிட்ருக்கு. அவங்களுக்கும் சேர்ந்து பிச்சை கொஞ்சம் ஜாஸ்தியாக 2 இட்லியோ 4 இட்லியோ வாங்கி கொடுத்தாருன்னு சாப்பிட்டுக்கலாம். எவன் பொண்ணு கொடுப்பான்? அது யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து தவறான எண்ணங்கள்லாம் வருது. என்ன விரை அடித்து கொள்ளவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆடு வந்து வாட்டுக்கு விரை அடிச்சிடுவாங்க. காய் அடிச்சுன்னா அதனுடைய விரையை நசுக்கி விட்ருவாங்க. இப்போ ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, பாக்கு நசுக்கிற மாதிரி பொட்டக்குன்னு நசுக்கி விட்ருவாங்க. முன்னாடி கல்லை வச்சு நசுக்கிடுவாங்க. நசுக்கிட்டால் அது வந்து உற்பத்தி ஆகாது, இந்திரியம் உற்பத்தி ஆகாது. உற்பத்தி ஆகலைன்னா அதனுடைய ஷஹவத்து குறைஞ்சிரும். போக போக அது வந்து ஷஹவத்துடைய நாட்டமே இல்லாமல் போயிடும், இணைய சேர முடியாது. அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி அந்த காலத்தில் சில பேர் அடிமைகளுக்கு அடிச்சு விட்ருவாங்க. அடிமைகளுக்கு விரை அடிச்சு விட்ருவாங்க. அவன் தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அவன் வாழ்நாள்லாம் இணைய சேர முடியாமல் ஆயிடுவான். அந்த மாதிரி நானும் அந்த மாதிரி விரைய அடித்து கொள்ளவா? அந்த பழக்கம் இருந்துச்சு அந்த காலத்தில். அடிச்சுட்டா எனக்கு ஆசையே வராது இல்லை யார் மேலேயும். நான் அந்த மாதிரி செய்யவா அப்படின்னு கேட்டான். அனுமதி கொடுக்குற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி அகாஃபு அலா நஃப்ஸி அல் அனத்த யா ரசூலுல்லாஹ் இன்னி ரஜுலுன் ஷாபுன், நான் வாலிபனாக இருக்கிறேன். வனா அகாஃபு அலைய அலா நஃப்ஸி அல் அனத்த, நான் தவறு செய்து விடுவேன், ஜினா ஈடுபட்டு விடுவேனோ என்று பயப்படுகிறேன். வலா அஜிது மா அத்தஸவ்வஜு பிஹின் நிசாஉ, நான் எதை கொண்டு பெண்களை திருமணம் செய்ய முடியுமோ அத்தகைய காசு பணங்கள் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. கன்னஹு யஸ்ததினு ஃபில் இஹ்திஸா, விரை அடித்து கொள்வதற்கு அவள் அனுமதி கேட்டார்கள். காலஃப சக்கத்த அன்னி, பெருமாள் உண்மை சொல்லலை, அமைதியாக இருந்துட்டாங்க, போயிட்டாங்க. 2 நாள் 3 நாள் ஆச்சு. மறுபடியும் யாரை சொல்லலாம் இந்த மாதிரி செய்தி தாங்க, என்ன சொல்கிறீங்க? 2வது தடவை கேட்டாங்க. சும்மா குல்து, பின்பு நான் கேட்டேன் சில நாட்களுக்கு பின்பு, மிசுலுதாளுக்கு அதே மாதிரி. இப்போ சக்கத்த அன்னி, ஒரு பதிலும் சொல்லலை. சும்மா குல்து மிசுலுதாளுக்கு 3வது முறையும் பெருமாட்ட கேட்டேன் அந்த மாதிரி. இப்போ சக்கத்த அன்னி, அப்பவும் சும்மா இருந்துட்டாங்க. சும்மா குல்து மிசுலுதாளுக்கு இப்போ 4வது வரையும் போய் கேட்டேன். இப்போ கால நபி ஸல்லல்லாஹு பெருமானா சொன்னாங்க, யா அபா ஹுரைரா ஜஃபல் கலம், அபு ஹுரைராவை பேனா காய்ந்து விட்டது. பிமா அந்த லாக்கி, நீ என்ன செய்வ, உன்னில் என்ன நடக்கும், நீனா செய்வியா மாட்டையா, எல்லாம் எழுதி வச்சுட்டான்லாம். ஃபஹ்தஸ் அலா தாலிக்கு அவகர், நீ விரைய அடித்தா அடிச்சுக்கோ, அடிக்காட்டி விடு, எல்லாம் முடிஞ்சு போன செய்தான்ட்டாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ செய்வதனால தப்பித்துக்கொள்ளலாம். உன் தகுதியில் சினான்னு இருந்துச்சுன்னா நீ செஞ்சால் தப்பிச்சுக்க நினைக்காது, நடந்தே தீரும். செஞ்சா செய்யாட்டி விட்டுறான். அதோட விட்டாங்க, திரும்ப கேட்கவும் இல்லை, அந்த விரையை எடுத்து கொள்ளவும் இல்லை. பெரும்பாலான காலத்துக்கு பின்னாடி போர்கள் நடைபெற்றது. அப்போ நிறைய செல்வங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஏன்னா அவங்க போருக்கு போகாவிட்டாலும் கூட, அவர்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட மக்களுக்கு தாலீம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்ற குலஃபா ராஷிதீன்கள்லாம் அவங்களுக்கு நிறைய காசு பணம் ஒதுக்குனாங்க. அப்போ கல்யாணம் முடித்தாங்க, நிறைய பிள்ளைலாம் பெற்றுக்கிட்டாங்க. யார்? அபூ ஹுரைரா. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்யாதீங்கன்ட்டாங்க. வான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன குலூப பனி ஆதம, ஆதமுடைய மைந்தர்களின் உள்ளங்கள் எல்லாம் குல்லுஹா அனைத்தும் பைன இஸ்பஐனி மின் அஸாபிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. கல்பின் வாஹிதின், ஒரே உள்ளத்தை போல, மொத்தமும் ஒரே உள்ளது, இப்படி புரட்டலாம். ஒட்டுமொத்த உள்ளத்தையும் அல்லாஹ் ஒன்றா திருப்பலாம். உன் மீது பிரியப்படக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் ஆக்கலாம். உன்னை வெறுக்கக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கலாம். கல்பின் வாஹிதின் யஸ்ரிஃபுஹு கைஃப யஷா, தான் விரும்புவது போல் அல்லாஹ் தஆலா அதை புரட்டி கொண்டே இருக்கிறார். சும்மா கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் முஸர்ரிஃபுல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சர்ரிஃபு குலூபனா அலா தாஅதிக், எங்களை உள்ளங்களை உனக்கு கட்டுப்படுவதில் புரட்டுவாயாக, உனக்கு உன்னும் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே, நற்காரியங்களிலே எங்கள் உள்ளத்தை திருப்புவாயாக. உள்ளத்தை திருப்பக்கூடியவனே, பாவங்களை விட்டும் எங்கள் சிந்தனையை உனக்கு கட்டுப்பட்டு நடப்பதின் பக்கம் திருப்புவாயாக துவா செஞ்சாங்க. இந்த துவா எல்லாம் கேட்டுகிட்டே இருங்க எப்பயுமே. அல்லாஹும் யா முஸர்ரிஃபுல் குலூப் சர்ரிஃபு குலூபனா அலா தாஅதிக், அல்லாஹும் யா முகல்லிபுல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக. ரவாஹு முஸ்லிம். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم மாமின் மௌலூதின் இல்லா யூலது அல் ஃபித்ரத், எந்த குழந்தையும் பிறக்கிற பொழுது அது ஃபித்ரத்தில் தான் பிறக்கிறது, இயற்கையான சுத்தமான குழந்தையாகத்தான் பிறக்கிறது. இப்போ தண்ணி, பச்சை தண்ணி இருக்குது, ஏதாவது கலர் இருக்கா? இல்லை. ஏதாவது வாசனை இருக்கா? எந்த கலரும் இல்லை, எந்த வாசனும் இல்லை. எந்த வாசனை கலந்துக்கலாம், எந்த எசன்ஸ் கலந்துக்கலாம், நாற்றமும் ஏற்றிக்கலாம். அதில் எந்த நல்ல கலரும் கலந்துக்கலாம், கருப்பு கலந்துக்கலாம், எக்ஸ்ட்ரா கலந்துக்கிற மை ஊற்றினா கலந்துடும். அது மாதிரி இயற்கையான எந்த குறையுமற்ற
பரிசுத்த நிலையில் தான் அல்லாஹ் படைக்கிறான். ஃபித்ரத்துனா ஃபதரனா படைத்தான் அர்த்தம். அல் ஃபித்ரத்துனா இயற்கையான அமைப்பு, எந்த தன்மையும் இல்லாத பரிசுத்த இயற்கை அமைப்புன்னு அர்த்தம். எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான முறையில் இயற்கையான அமைப்பில் தான் கிளியராக, எந்த கரையும் இன்றி ஃபிலேர் என்று வெள்ளை துணி மாதிரி. ஆனால் எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, நன்மையை ஏற்றுக்கொள்ளும் தீமையை ஏற்றுக்கொள்ளும் அந்த தன்மை அதில் இருக்குது. அபவாஹு அவர்களின் பெற்றோர்கள் தான் யஹுவிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி அவ் யுனஸ்ஸிரானி, அந்த குழந்தையை யஹூதிகளாக ஆக்குகிறார்கள், நஸ்ரானியாக ஆக்குகிறார்கள், அவ் யுமஜ்ஜிசானி மஜூசியாக ஆக்குகிறார்கள். எதுவுமே சொல்லித்தராம மட்டும் அந்த குழந்தை உண்மையான இஸ்லாத்தில் தான் வளரும். ஃபித்ரத்தல்லாஹ் அலைஹி ஃபதரன்னாஸ் அலைஹி. யஹூதியாக மாத்திரம் அவங்க கண்டு இப்படி சொல்லி கொடுத்து இப்படி தான் மணி அடிக்கணும், இப்படி தான் கோயிலில் போகணும், இப்படி ராமம் போட்டுக்கோ, இப்படி போய் குங்குமம் வச்சுக்கோ, இப்படி தான் போய் கோயிலில் தேங்காய் விட, இதுதான் நம்ம தெய்வம், இந்த கல் தான் தெய்வம், இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறனால அதிலேயே ஊறி போயிடுறான் அவன். கமா எப்படி துன்தஜுல் பஹீமத்து, மிருகங்கள் குழந்தை பெற்றெடுக்கின்றன. பஹீமத்தன் ஜமால், எந்த குறையும் இல்லாத நல்ல குழந்தையாக, நல்ல மிருகங்களாகத்தான் பெற்றெடுக்கணும். ஆடு பிறக்கும் போது பரிசுத்தமாக தான் பிறக்குது. ஹல் துஹிஸ்ஸூன ஃபீஹா மின் ஜதுஆ, காது அறுபட்ட எது மாட்டை அதில் பார்த்தீர்களா? இல்லவே இல்லை. ஆனால் பிறந்தவொன்னே அடையாளத்துக்காண்டி காதில் முத்திரை குத்துறானுவன், காதை வெட்டி விட்டுறானுவன். இவனுக்கு பிறந்தோடனே ஆடு மாடு பிறந்தோடனே எல்லா ஊரில் 10-100 ஆடு இருக்கும், ஒவ்வொருத்தரும் அடையாளம் வச்சுருப்பானுவோம். அந்த காலத்தில் ஆடு பிறந்தோடனே ஒருத்தன் வலது காதை வெட்டிடுவான், வலது காதை வெட்டோம்னா என் ஆடு. எல்லா ஆடும் கலந்துருச்சுன்னா அப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ என்கிட்ட 100 ஆடு இருக்குது, இவர் 100 ஆடு இருக்குது, அவர்கிட்ட 100 ஆடு இருக்குது. என்ன செய்வானுங்க, ஒருத்தன் வலது காதை வெட்டி விடுவான், ஒருத்தன் இடது காதை வெட்டி விட்டுருவான். ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளம் பண்ணுவோம். ஒருத்தன் சூடு எடுத்து முதுகில் போட்டு விட்ருவானு, வலது பக்கம் நெத்தியில் சூடு போட்டால் இவன் ஊட்டாடு, எல்லா ஆடும் நெத்தியில் சூடு போட்டு விட்ருவான். அந்த மாதிரி பண்ணுவானு. வாழை வெட்டி விட்டுருவானு, என்னென்ன அட்டகாசம் பண்ணுவானு. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணானுங்க, அரசாங்கத்தில் தமிழ்நாடு முழுசும் லட்சக்கணக்கான பேருக்கு ஆடு கொடுக்குறானோ, அந்த ஆட்டுக்கு இந்த காதில் பார்த்திங்கன்னா ஒரு டேக் போட்டு விட்டு இரும்பில் மோதிரம் மாதிரி போட்டு விட்டுறாங்க. அதில் பேர் எழுதிடுறான், குப்புசாமி அப்படின்னு எழுதி பேர் எழுதி அதில் ஒரு நம்பர் போட்டுறான், பயனர் நம்பர் குப்புசாமி நம்பர் 2755 அப்படின்னு. அப்போ அந்த ஆடை வருது, யாருக்கு சண்டை வராதுக்க வேண்டி, ஏன் ஆடுன்னு சண்டை போட்டுக்க மாட்டாங்களாம். அதனால் எடுத்து பார்த்தோன்னா யார் ஆடுன்னு தெரிஞ்சுக்கும். இப்போ பண்ணுறோம். அந்த காலத்தில் வேறு அடையாளங்கள் போட்டு விட்டாங்க. அப்போ பெருமானம் கேட்டாங்க, பிறக்கும் போது இருந்துச்சா வால் வெட்டி இருந்துச்சா, காது வெட்டி இருந்துச்சா, கை உடஞ்சிருந்துச்சா, கால் உடஞ்சிருந்துச்சா, சூடு போட்டுருந்துச்சா, பரிசுத்தமாக பிறந்துச்சு. நீ பண்ணிக்கிட்டு அட்டகாசங்கள்லாம் பின்னாடி. அது மாதிரி குழந்தை பிறக்கும்போது பரிசுத்தமாக பிறக்குது. அந்த குழந்தை யஹூதியா நஸ்ரானியா நீ தான் ஆக்கிற. உதாரணம் சொல்லி அழகாக விளக்குறாங்க பாருங்க சரதாசன். அல் துஹிஸ்ஸூன ஃபீஹா மின் ஜதுஆ, ஜதுஆன காது வெட்டப்பட்டது. ஏதேனும் ஆடு காது வெட்டப்பட்டு நீங்கள் பிறந்து பார்த்துருக்கிறீர்களா? சும்மை யகூலு, பின்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்ரத்தல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய இயற்கையான படைப்பு, அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா, அந்த பரிசுத்தத்தான படைப்பின் மீது அல்லாஹ் அனைத்து மக்களையும் படைத்தான். லா தப்தீல் லி ஹல்கில்லா, அந்த அல்லாஹுடைய படைப்பில் எந்த மாற்றமும் செய்யாதீர்கள். இது நஹி மாதிரி, எந்த மாற்றம் நீங்கள் செய்ய வேண்டாம். தாலிக்க தீனுல் கைம், அப்படி நிலையான அந்த மார்க்கம் தான், அதுதான் உண்மையான நிலையான மார்க்கமாக இருக்கும். அல்லாஹ் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கம். நீயா சிலையை வச்சு வணங்கி அவன் கற்றுக் கொடுக்காத அவனுக்கு.